इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन अल्लज़ी कुरिनतिल बरकतु बिज़ातिही व मुहय्या व तातरतिल अवालिमु बिज़िक्रिही व रैया। நான் செலவாத்து வந்துடும், நீங்கள் ஒரு தடவை செலவாத்து வந்துட்டீங்க, ரெண்டாவது தடவை ஓதலையே, ஓதுனீங்களா? ஏன் அப்படி சவுண்டு குறைஞ்சி போச்சு? இல்லைங்க, பயான்னு நான் செய்ய போகிறேன், நான் தான் கொஞ்சம் மிச்சப்படுத்தணும் குரலை, நீங்கள் மிச்சப்படுத்துறீங்களே, விளங்கல. செலவாத்துடைய சப்தம் எவ்வளவு தூரம் கேட்குதோ அவ்வளவு தூரம் சைத்தான் விரண்டு போயிடும். நாம் கொஞ்சம் நிம்மதியாக உட்காரணும், ஏன்னா நோன்பு முடிஞ்சிருச்சு, இப்போ எல்லாத்தையும் திறந்து விட்டான் அல்லாஹ் தஆலா, விளங்குச்சிங்களா? அதனால் செலவாத்து ஓதுறதுல சடையவே கூடாது. செலவாத்துக்கு நிகரான ஒரு அமல் இல்லவே இல்லைன்னு எழுதுகிறாங்க சூஃபியாக்கள். செலவாத்துக்கு நிகரான ஒரு அமல் இல்லவே இல்லை. அப்படியா? அப்பண்டா பாங்கு சொன்னதோடு நான் 2 செலவாத்து ஓதிரி வீட்லேயே உட்காந்துக்கலாமான்னு கேட்டால் அது விளங்குனதாக அர்த்தம் இல்லை. அது ஃபரதான வணக்கங்கள். ஃபரதான வணக்கத்தில் அதுக்கு கஃபாராவாக நீ செலவாத்து ஓதுனா கூடாது, விளங்குச்சுங்களா? ஃபரலாக்கப்பட்ட வணக்கங்களை கட்டாயம் நிறைவேற்றி ஆகணும். அதில் யாருக்கும் எந்த சகாயமும் கிடையாது, யாரும் சகாயம் செய்யவும் முடியாது ஃபரலான வணக்கங்களை பொறுத்த வரைக்கும். ஏனைய வணக்கங்கள் இருக்குது பாருங்கள், என்ன சொல்கிறான்டே தெரியாமல் குரான் ஓதிரி உட்காந்துருக்க பாருங்கள். குரானில் இப்போ நம்ம என்ன சொல்கிறான் அது அப்படின்னு விளங்காமலே குரான் ஓதுற பாருங்கள், விளங்குச்சா? அது போன்ற ஏனைய அமல்களை விட செலவாத்து சிறந்தது. அதனால் செலவாத்து சொன்னால் ஆசையோடு சொல்லணும். அதனால் இன்னும் ஒரு 3 தடவை செலவாத்து சொல்லிவிட்டு ஆரம்பம்.
சல்லு அலன் நபி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. இப்போ பார்த்தீங்களா, உங்களை அல்லாஹ் தஆலா சலவாத்தை ஓரளவுக்கு சலவாத்தை ஓதிப்பீங்க தான். ஏன்னா எல்லாமே சலவாத்து ஜமாத்து தான் இது. அதனால் நம்ம ஜமாத்தில் தான் அந்த சலவாத்தை அதிகமாக பார்க்கணும். சில பேர்கிட்ட வெறும் செலவாத்தை பற்றி பேசினா அது என்ன, இப்போ தொழுகையை பற்றி பேச மாட்டேங்கிறாரு, நோன்பை பற்றி பேச மாட்டேங்கிறாரு, செலவாத்தை பற்றி பேசுகிறாரு. செலவாத்தை பற்றி பேசுகிறேங்க, நோன்பு தொழுகையை வாங்கி கொடுத்தவரை பற்றி பேசியாவது. அதை கொண்டு வந்து யார் கொடுத்தாங்களோ அவங்கள பற்றி பேசுகிறோம். அப்போ அவங்களுடைய உயர்வு கல்பில் இல்லைன்னா அப்போ அவங்க வாங்கி கொடுத்த அமலுடைய உயர்வு எப்படி கல்பில் இருக்கும்? அதனால் செலவாத்துடைய உயர்வு சிறப்பு. அல்ஹம்துலில்லாஹ், ஏதோ ஒரு காரணத்தை வச்சு அல்லாஹு தாலா 3 தடவை செலவாத்து ஓதி ஆரம்பிக்க வேண்டிய பயான 6 தடவையாக ஓத வச்சு, ஒரு தடவை செலவாத்து ஓதுனா எத்தனை பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் சொல்லுங்க? 10 பாவங்கள். விளங்குச்சுங்களா? 10 பாவங்களை மன்னிச்சு 10 தரஜாத்துகளை உயர்த்துறான் அல்லாஹு தாலா. அது மட்டுமல்ல 10 நன்மையை எழுதி போடுறான். இப்போ 6 தடவை செலவாத்து சொல்ல வச்சு 60 பாவத்தையும் எந்த சிரமமும் எடுத்துக்கலுங்க. ஏசி பள்ளிவாசலில் உட்காந்து கிடக்கிறோம் ஜி, கீழே பாருங்கள், அருமையான என்ன இது பேர் என்ன, கார்பெட் விரித்து உட்கார வச்சு அதுக்கு இடையில இன்னமும் கொண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் கொடுத்து நன்மையை சேர்த்து கொடுத்துட்டான் அல்லாஹ். அதனால தான் அல்லாஹுக்கு ஷுக்கூர் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எப்படி கொடுப்பான், எதை காரணமாக வச்சு கொடுப்பான்? என்னுடைய ஷேக் நாயகம் சொல்லுவாங்க, खुदा की रहमत बहाना ढूंढती है. அல்லாஹ்வுடைய ரஹமத்து அடியார்களுடைய விஷயத்தில் சாக்கு போக்கு தேடிக்கிட்டே இருக்குமா. என்னமாச்சும் செய்ய வச்சு இவனை சொர்க்கத்தில் திருட மாட்டோமா? ஏதாவது ஒரு நல்ல முறை செய்ய வச்சு இவனை சொர்க்கவதி ஆக்கிட மாட்டோமா? அநியாயக்காரன் நரகத்தின் பக்கமே போகிறானே ஒவ்வொரு செயலை செஞ்சு, என்னவாச்சும் செய்ய வச்சு சொர்க்கத்தில் ஆளாக்கிற மாட்டோமா என்று அல்லாஹ்வுடைய ரஹமத்து அடியார்கள்ட்ட சாக்கு போக்கு தேடுதான். அந்த மாதிரி சாக்கு போக்கில் ஒன்று உங்களோட செலவாத்து மெதுவாக சொல்ல வச்சு, என்ன திருப்பி அது சம்பந்தமாக பேச வச்சு, மறுபடியும் ஒரு 3 செலவாத்து ஓத வச்சு, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் 60 நன்மைகள் அல்லாஹ் கொடுத்துட்டான். 60 பாவங்கள் நம்மளை விட்டு அழிக்கப்பட்டுருச்சு. 60 தரஜாத்து பதவி உயர்வுகள், 60 உயர்வுகள் அல்லாஹ் ஏற்றி விட்டான். ஒரு ரிவாயத்தில் 10 நன்மைன்னு வருது, ஒரு ரிவாயத்தில் 32 நன்மைகள் வருது. விளங்கிச்சிங்களா? ஆக எப்படியோ ரஹமத்து நம்ம நன்மைகளை அதிகப்படுத்திருச்சு அல்ஹம்துலில்லாஹ். அதனால் நீங்கள் இது ஒரு வளமையாக்கிங்க. ஸலவாத் ஓதுறது வாழ்க்கையில் அதிகப்படுத்துங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்தார், வந்து கேட்டார், யா ரசூலுல்லாஹ், நான் ஒரு நாள் பொழுதை 4 பங்காக டிவைட் பண்ணுறேன். 4 பங்கு, அதில் 4 பங்கு போட்டால் என்னங்க, 4 6 24, 6 மணி நேரம். 6 மணி நேரம் உங்கள் மேலே செலவாத்து ஓதுறேன், பாக்கி 3 18 மணி நேரம் அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் கழிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைருல் லக்கும், அது உங்களுக்கு ரொம்ப சிறந்தது. சொல்லிவிட்டு அதோட நிப்பாட்டாமல் முடிஞ்சா என் மேலே செலவாத்து சொல்கிறத இன்னும் கொஞ்சம் கூட்டிக்குங்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், செலவாத்தை கூட்டினால் எது குறையும்? பெருமானார் மீது ஓதக்கூடிய செலவாத்தை கூட்டுறதுனால எது குறையுது பார்வையில்? அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்கத்தை குறைச்சாகணும். இப்போ 3 பங்கு அல்லாஹ்வுக்கு வணக்கம் செய்கிறாருங்களா, 3 பங்கு வணக்கத்தில் இப்போ 1 பங்கு செலவாத்து ஓதுறாரு. இப்போ என் மேலே செலவாத்தை கூட்டுங்கன்னா இப்போ 1 பங்கு செலவாத்தை கூட்டினா 1 பங்கு வணக்கம் குறையும். அல்லாஹ்வுக்கு செய்கிற வணக்கத்தை குறைச்சி போட்டு என் மேலே செலவாத்து ஓதுங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விளங்குச்சிங்களா? அதோட மறுபடியும் அவர் சொன்னார், அப்போ யார் சொல்லலாம், எவ்வளவு அதிகமாக செய்யணுன்ற, உங்களால் எவ்வளவு முடியும்னு கேட்டாங்க பெருமான். அப்போ 2 பங்கு உங்கள் பேரில் செலவாத்து ஓதுறேன், 2 பங்கு 2 சரிபாதி நேரம் அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் கழிச்சிடுறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது உனக்கு சிறந்தது, கைருல் லக்கும், சிறந்தது தான் உனக்கு. என்றாலும் தோழரே, முடிஞ்சால் என் மேலே இன்னும் கொஞ்சம் செலவாத்து அதிகப்படுத்துங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. யாராச்சும் நபியை சுயநலமின்றா ஈமான் அப்போவே காற்றுல பறந்துடும். விளங்குச்சிங்களா? சுயநலத்துடைய வாடையே இல்லாத வாழ்ந்தவர்கள் பெருமானார் மட்டும்தான். பாக்கி எல்லாத்துக்கும் சுயநலம் இருக்குது. நம்ம தொழுறையில் கூட சுயநலம் தான். நம்ம வைக்கிற நோம்பில் சுயநலம்,
விளங்கிச்சிங்களா? நம்ம செய்கிற ஹஜ்ஜில் சுயநலம் இல்லாத ஹாஜியாரும் கிடையாது, ஆபிதும் கிடையாது. எல்லாருக்கும் சுயநலம் இருக்குது. என்ன சுயநலம்? அதுக்கு நேரம் கொடுத்தீங்கன்னா 8:30 மணிக்கு மேலே உட்காந்திங்கன்னா நான் பேசுகிறேன். இப்போ அதன் பக்கம் போகிறேன், நான் கவனத்தை நம்ம செலுத்துறேன். விளங்கிச்சிங்களா? இப்போது அந்த சஹாபி கேட்டார், அப்போ எவ்வளோ நேரம் செலவாத்து சொல்லணும்? 3 பங்கு செலவாத்து சொல்கிறேன் யார் சொல்லலாம் உங்கள் பேரில். 1 பங்கு அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் கழிக்கிறேன். இப்போ எது கூடுதுங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஓதக்கூடிய ஸலவாத்து கூடிக்கிட்ட போது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்கம் குறையுது. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது என்னது அல்லாஹ்வுடைய வணக்கத்தை குறைக்கிறாங்களே நினச்சா, அவனை மாதிரி முட்டாள் யாரும் கிடையாது. அவன் நபி அல்லாஹ்வுடைய வணக்கத்தை குறைக்கல. விளங்கிச்சிங்களா? அந்த சஹாபி சொன்னோன்னு பெருமானது ஹைருல்லக்கு உங்களுக்கு சிறந்தது தான், நீ செய்யுங்கட்டான். மறுபடியும் எழுந்திரிச்சு மறுபடியும் அந்த பெருமானார் சொன்னாங்க, முடிஞ்சால் என் மேலே செலவாத்து சொல்கிறத இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்கன்ட்டாங்க. எங்கே மொத்தமே 4ஆக தாங்க டிவைட் பண்ணார். 4 6 24. அதில் முதல் பங்கு, 2வது பங்கு, 3வது பங்கு செலவாத்து ஓதியாச்சு. இப்போ 4வது ஒரே ஒரு பங்கு தான் இருக்குது, அல்லாஹ்வுடைய வணக்கத்துக்காண்டி வச்சிருக்கிறாரு. பெருமானார் சொல்கிறாங்க, அதுலேயும் என் மேலே செலவாத்து ஓதுங்கிறாங்க. சஹாபி நான் சரி ஓதிக்கிறேன்ட்டேன். அதை கேட்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஃபாரத்துல் லிதுனூப், மொத்த பாவங்களுக்கு பரிகாரமே இந்த செலவாத்து தான்ட்டான். விளங்குச்சிங்களா? இப்போ இவங்கெல்லாம் ஹஜ்ஜில் போய் கழிச்சிட்டு வர்ற பாவத்தை நாம் உட்காந்த இடத்துல கழிச்சு விட்டோம். பெருமானார் மீது செலவாத்து ஓதுறதுனால அல்லாஹு தஆலா ஒரு நாளைக்கு மனுஷன் 10 செலவாத்து ஓதுனா, 1 செலவாத்து ஓதுனா 10 நன்மைகள். விளங்குச்சிங்களா? 100 செலவாத்து ஓதுனா எத்தனை பாவங்கள் அழிக்கப்படுது? 100 செலவாத்துக்கு எத்தனை பாவமெல்லாம் கணக்கால் 1000 பாவங்கள் ஓதப்படுது. 100 செலவாத்துங்கிறது ஒரு சாதாரணமாக நீங்கள் நீளமாக இவ்வளோ நீட்டில் ஓதுன்னு செலவாத்து நான் சொல்ல வரல. பெருமானாருமே ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனாவே 10 பாவம் போச்சு தானே, வேற ஒன்றும் வருமானம் இல்லையே, 10 நன்மை வந்துருச்சு. விளங்குச்சிங்களா? பாவம் ஓதுனதுக்கு நன்மை தானே. ஒரு மனுஷன் தொழுதான் நன்மை கொடுக்கணும், நோன்பு வச்சா நன்மை, எல்லாத்துக்கும் நன்மை கொடுக்கணும்ல. இப்போ அல்லாஹ் என்ன செய்றான்? நபியின் மீது செலவாத்து ஓதுனா நன்மையும் கொடுப்பேன், நீ செஞ்ச பாவத்தையும் அழிச்சிடுவேன் என் நபி மீது செலவாத்து ஓதுனா. அவ்வளவு பெரிய சிறப்பு இருக்குது செலவாத்திற்கு. செலவாத்துடைய உயர்வுகள், அதனுடைய சிறப்பை நம்மளால் வரையறுத்து பேச முடியாது. அதனால் தோழர்களை செலவாத்து ஓதுறதுக்கு சான்ஸு கிடைச்சா உங்கள் ஆயுசையும் சேர்த்ததில் அர்ப்பணம் செஞ்சுருங்க. ஏன்? செலவாத்துக்கு நிகரான ஒரு அமல் இல்லவே இல்லை. நான் இதை பேசும்போது ஒருத்தர் பயான் முடிஞ்சதோடு கையை பிடிச்சி கேட்டார், ஹதரத் அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ரொம்ப ஈஸியாக தெரியுதேன்ட்டார், ரொம்ப இலகுவாக தெரியுதே செய்தின்றார். என்னான்னு கேட்டேன். இல்லை செலவாத்துக்கு நிகரான அமல் இல்லைன்ட்டிங்க, அப்போ இன்னுமே ஃபஜ்ருக்கு பாங்கு ஓதுனா தூக்கத்தை கலைச்சிட்டு பள்ளிவாசலுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபஜ்ருக்கு பாங்கு ஓதுனா ஏஞ்சி உட்காந்து ஒரு 10 செலவாத்து ஓதி இப்படி தூங்கிடுவான்னு கேட்டார். இங்கே தூங்கும், கபரில் தூங்க முடியாது. விளங்குச்சிங்களா? இங்கே தூங்கிக்கலாம், கபரில் போனால் தூங்க முடியாது. அப்போ என்ன செய்யணுங்க? இங்கே செலவாத்தும் ஓதுன்னு, ஹையால சலாத்துன்னு கூப்பிட்டவனுக்கு பதிலும் கொடுக்கணும். ஹையால சலாத்துன்னு யார் கூப்பிடுறா? மோதினார் பாயா அல்லாஹ் கூப்பிடுறான். ஹையால சலாத்துன்னு மைக்கு போட்டு யார் கூப்பிடுறா? அல்லாஹ் கூப்பிடுறான். கூப்பிட்டு என்ன சொல்கிறான்? ஹையாலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் வாருங்கள்னு கூப்பிடுறவன் அல்லாஹ். உன்னை வெற்றியாளர்களாக ஆக்குவதற்காக வேண்டி தானே வாண்டு கூப்பிட்றான் அல்லாஹ் தஆலா. அதனால் எனக்கு வெற்றியும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, படுத்துக்கு. அதனால் யாருக்கு நஷ்டம் இருக்குது? அதனால் தோழர்களே, செலவாத்துடைய மஜ்லிஸ் என்ன கேட்டால் உங்கள் வீடுகளில் ஒவ்வொரு வீட்லேயும் செலவாத்துடைய மஜ்லிஸ் வைங்க, ஓதுங்க பெருமானார் மீது செலவாத். இது பாருங்களேன், ஒரு மனுஷன் சும்மா பள்ளிவாசலில் உட்காந்து கிடந்தான். இதெல்லாம் ஹஜ்ஜில் இருக்கான்னா அப்படி கேட்குறீங்களா? நீங்கள் ஹாஜிகளை வழி அனுப்புகிறவளா? அது அங்கே போய் செலவாத்து நிறையா ஓதுனுங்க. ஹாஜிகள் அங்கே போய் என்ன ஓதணும்? அதிகமாக செலவாத்து நிறையா ஓதணும், தல்பியாவும் ஓதணும். தல்பியா கூட அதிகமாக என்ன ஓதுனேன்? தவாஃபில் என்ன ஓதுனேன்? பெருமானார் மீது அதிகமாக செலவாத்து சொல்லணும். விளங்குச்சுங்களா? ஆக ஒரு மனுஷன் மஸ்ஜிதில் உட்காந்து கிடந்தார், சும்மா உட்காந்து கிடந்தார். வெளியிலேருந்து ஒரு ஆள் வர்றார், கொஞ்சம் பணக்கார மனுஷன்னு வச்சுங்களேன். அதனால் உட்காந்து கிடந்தவர், சரி பணக்கார ஆள் வர்றாரு, நம்ம கொஞ்சம் பெருசாக காட்டிக்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு சடான்னு எந்திரிச்சு அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டினார். தக்பீர் கட்டி 2 ரக்காத்து தொழுதார். தொழுதுபட்டு உட்காந்துட்டார். இப்போ இந்த 2 ரக்காத்து நஃபில், இந்த 2 ரக்காத்து தொழுதார, இந்த தொழுகைக்கு அல்லாஹ் நன்மை தருவானாண்டா தரவே மாட்டான், திருப்பி மூஞ்சில் வீசிடுவான்.
எப்படி ஒரு கந்த துணி யாருக்குமே உதவாத ஒரு துணியை ஒரு முசாஃபிருக்கு கொடுத்தா அந்த துணியை சுருட்டி திருப்பி எப்படி அவன் மூஞ்சில் வீசிட்டு போடுறானோ அந்த மாதிரி உன் தொழுகையை சேர்த்து அல்லாஹ் அவன் மூஞ்சில் வீசிடுறான். நீ இப்போ எந்திரிச்சு தொழுது எனக்காக வேண்டி இல்லை, அந்த ஒரு பணக்காரர் வர்றாரு அவரை திருப்திப்படுத்துறதுக்காண்டி செஞ்ச அமல் இது. அப்போ முகஸ்துதிக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய அல்லாவுக்கு செய்யப்படக்கூடிய எந்த அமலாக இருந்தாலும் அது ஹஜ்ஜா இருந்தாலும் சரி, முகஸ்துதிக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய அமல் எதுவாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய சமூகத்தில் மக்பூல் இல்லை, அது ஒப்புக்கொள்ளப்படவே மாட்டாது. அதே சமயத்தில் பேசாமல் உட்காந்து கிடக்குறீங்க, திடீர்னு ஒருத்தவர் வர்றார், அவர் உங்களை பார்த்தார், உங்களை பார்க்க போகிறாரு, அவர் வர்றாருங்கிறதுக்கான சடானி எந்திரிச்சு அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா அலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ சல்லிம் அலை விளங்கி அப்படின்னு அவருக்கு தெரிவித்தோண்டு ஓதுனீங்க. இதை அல்லாஹ் ஒதுக்குறதே கிடையாது, மறுக்கிறதே கிடையாது. ஏன்? தான் ஹபீபின் மீது அந்த அடிமை கேட்குற துவாவா. அல்லாஹும்ம ஸல்லி அலா என்ன பெருமானார் மீது நாம் கேட்கக்கூடிய துவா, யா அல்லாஹ் எங்கள் நபியின் மீது சலாமத்து நீ இருக்கு, நீ சலாம் சொல்லு எங்கள் நபிக்கு, விளங்குச்சிங்களா? அப்போ ஹபீபு நாயகத்தின் மீது சேர்க்கப்படக்கூடிய அந்த துவாவை அல்லாஹ் ரத்து செய்கிறதில்லை. ஆனால் பிறர் மெச்சிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாவுக்கு எவன் என்ன நன்மை செஞ்சாலும் அல்லாஹ் அதை ஏற்கிறது இல்லை. அப்போ ஸலவாத்துடைய சிறப்பு எவ்வளோ இருக்குது, அதை நம்மளால் வரையறுத்து குறுகிய நேரத்தில் சொல்லி முடிக்கக்கூடிய விஷயமும் அல்ல. ஆகையினால் தோழர்களை ஸலவாத்துடைய மஜ்லிஸ் கிடைத்தால் அதில் சடைவு செய்யாதீங்க, குறைவு செய்யாதீங்க, சப்தம் போட்டு ஓதுங்க. விளங்கிச்சுக்கலாம்? எவ்வளவு தூரம் ஸலவாத்துடைய சப்தம் கேட்குமோ அவ்வளவு தூரத்துக்கு. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பர் படியில் ஏறுறாங்க. வளமையாக பெருமானார் குத்துபா கொடுக்க மெம்பர் படியில் ஏறுவாங்க, ஏறி குத்துபா கொடுப்பாங்க. ஒரு தடவை மெம்பர் படியில் ஏறுறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மொதல் படியில் கால் வச்சாங்க. கால் வச்சதோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க. ரெண்டாவது படியில் கால் வச்சாங்க பெருமானார், ஆமீன் அப்படின்ட்டாங்க. மூணாவது படியில் கால் வச்சாங்க, ஆமீன் அப்படின்னு சொல்லிவிட்டு குத்துபா கொடுத்துட்டாங்க. குத்துபா கொடுத்து முடிஞ்ச பிறகு சஹாபாக்கள் கேட்டாங்க, எங்களுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யார் ரசூலுல்லாஹ். இன்றைக்கி வளமைக்கு மாற்றமாக மெம்பர் படியில் ஏறும்போது ஒவ்வொரு படியிலையும் ஒரு தடவை ஆமீன் 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 சொன்னீங்களே, எங்களுக்கு விளங்கலி அது எதனாலன்னு கேட்டாங்க. விளங்கிச்சுக்கலாம்? சஹாபாக்களுக்கு நம்ம தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும். ஏன் இந்த கேள்வியை சஹாபாக்கள் கேட்கலன்னா நமக்கு என்னாண்டே தெரிஞ்சிருக்காது. அப்படி ஒவ்வொரு இல்மு ஞானங்களையும் நபி அவர்கள்ட்ட கேட்டு கேட்டு படித்த சஹாபாக்கள், படித்தது மட்டும் இல்லைங்க, நாம் படித்து கிழிச்சிட்டோம். அவங்க படித்து அமல் செஞ்சாங்க. சஹாபா உடனே எந்திரிச்சு போய் அமல் செஞ்சிருவாங்க. ஒரு ஆயத்து வந்து இறங்கிச்சு பெருமானாருடைய சமூகத்தில் ஒரு ஆயத்து வந்து இறங்கினா உடனே சஹாபாக்கள் எஞ்சி வெளியில் போடுவோம், எஞ்சி போய் அந்த ஆயத்துக்கு அமல் செஞ்சுட்டு வெளியிடுவாங்க. அப்படின்னா எல்லாம் ஒட்டுமொத்தமாக போயிடுவாங்கன்னு அர்த்தம் இல்லை. விளங்கிச்சுங்களா? அப்போ அந்த அமல் செய்யக்கூடியவர்கள் சஹாபாக்கள். அதை கேட்டதோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 விஷயங்களை சொன்னாங்க. ஒன்று என்ன? ரமதானுடைய மாதத்தை அடைந்து அந்த ரமதானுடைய மாதத்திலே யார் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறவில்லையோ, விளங்குச்சுங்களா? ரமதானுடைய மாதத்தை அடைந்து அந்த ரமதானுடைய மாதத்திலே யார் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை, அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை, மன்னிப்பை பெறவில்லையோ அவன் ஃபஅபஅதஹுல்லாஹ், அவன் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டும் தூரமாகட்டும் அப்படி என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பதுவா செஞ்சாங்க. எப்போங்க? முதப்படியில் கால் வச்சோடனே. அந்த ஹதீஸை எடுத்து பாருங்கள். பெருமானார் வந்து நான் உடனே பெருமானார் ஆமீன் சொல்லலை, கொஞ்ச நேரம் அமைதி ஆகிட்டாங்க, மௌனம் ஆகிட்டாங்க. ஏன்னா பதுவா செய்கிறது ஜிப்ரீல். பதுவாவை யாருக்கு செய்கிறாங்க? ஏன் உம்மத்துக்கு செய்கிறாங்க. இப்போ நான் ஆமீன் சொன்னால் அதனால் அந்த கருணையே உருவான உள்ளம் கொஞ்ச நேரம் தாமதிச்சு. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஆமீன் சொல்லுங்கன்ட்டாங்க பெருமானார். ஆமீன் சொல்லுங்க யார் ரசூலுல்லாஹ்ன்ட்டாங்க. சொன்ன உடனே பெருமானார் ஆமீன் சொன்னாங்க. ரெண்டாவது படியில் ஏறும்போது ஆமீன் சொன்னீங்களே யார் ரசூலுல்லாஹ். ரெண்டாவது படியில் ஏறும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யார் ஒரு மனிதருக்கு பெற்றோர்கள் ஹயாத்தாக இருந்து, தாய் தந்தையர்கள் ஹயாத்தாக இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களுடைய துவாவை வாங்கி கொள்ளவில்லையோ அவர்களும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டும் தூரமாகட்டும் என்பதாக பத்துவா செய்தார்கள். ஃபகுல்து ஆமீன், நான் ஆமீன்னு சொன்னேன்ட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், நாம எங்கள் வாப்பா அம்மாட்ட எப்படி இருக்கிறோம். விளைவிச்சுக்கலாம். அமல் நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நேரடியாக அல்லாஹ் போய் பிடிச்சிடலான்னு அமல் செஞ்சுருக்கோம்.
சக்கராத்தில் கடைசியில் உம்மா வாப்பாவும் சொன்னோம், என் புள்ள சீதேவியான தங்கமான புள்ள, அவனை நாங்கள் முழுசாக பொருந்திருக்கோன்னு சொன்னால் தான் களிமா நாவிலேருந்து களிமாவே வெளியில் வரும். எந்த ஜிஹாதில் போய் எத்தனை ஜிஹாது செஞ்சாலும் சரி, விளங்குச்சிங்களா? அந்த மாதிரி பெற்றோர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு அந்தஸ்து கொடுத்துருக்கான். அதுக்கு அடுத்ததாக 3வது படியில் நீங்கள் ஆமீன் சொன்னீங்களே யாரை சொல்ல, அது காரணம் என்ன? ஜிப்ரீல் சொன்னாங்க, யாரை சொல்ல உங்களுடைய திருநாமம் யார் முன்னால் மொழியப்பட்டு சொல்லப்பட்டு யார் ஒருவன் அதற்கு சலவாத்து சொல்லவில்லையோ அவனும் பர்பாத நாசமாகட்டும் பத்துவா செஞ்சாங்க. இப்போ குல்து ஆமீன் ஆமீன் சொன்னேன்ட்டாங்க. எங்கள் பத்துவா செஞ்சது ஜிப்ராயில் சையதுல் மலாயிகா, ஆமீன் சொன்னது சையதுல் அன்பியா. இப்போ இந்த துவாவில் அப்ஜெக்ஷன் இருக்கா ஏதாச்சும்? இது கபலாகுமா? இப்போ நம்மளாம் துவா கேட்டுவிட்டு நம்பிக்கை இல்லாததே போவோம் வெளியில். கேட்டுட்டேன் என்னாவோ போதது இல்லை, என்ன போ சரி கேட்க சொன்னாங்க, கேட்டாச்சு, விளங்கிச்சிங்களா? பாவத்திலே பெரும்பாவம் என்னான்டா, பாவத்திலே பெரும்பாவம் என்ன தெரியுமா? நான் அழுது அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சு இதை அல்லாஹ் மன்னிச்சிருவானா என்று சந்தேகப்படுறது தான் பாவத்திலே பெரும்பாவம் எழுதுறாங்க. விளங்கிச்சு? அதனால் பெரும்பாவம் என்ன? அல்லாஹ்வின் மீது அவநம்பிக்கை கொள்வது. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். நீங்கள் ஆரம்பத்தில் செலவாத்து சொல்லாதனால சொன்னீங்க, அது நீங்கள் சத்தம் போட்டே சொல்லியிருக்கலாம். நீங்கள் தான் அதை அமைதியாக்கிட்டீங்க. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருந்துச்சு, விளங்கிச்சிக்கலாம். ஆக செலவாத்தை அதிகப்படுத்துங்க வாழ்க்கையில். எவ்வளவுக்கு முடியும் பாருங்கள், எல்லா அமலும் முன்கத்தி ஆகிடுங்க, எல்லா அமலும் நின்றோம். கியாமத்து நாளில் கடைசி நாள் இறுதி நாளில் என்ன நிற்கும்? சூர் ஊதப்பட்ட பிறகு யார் தொழுது நிற்பான்? சூர் ஊதப்பட்ட பிறகு ரமதான் வருமா? நோன்பு வைப்போமா? ஜகாத்து கொடுக்குற வேலை இருக்குமா? ஹஜ்ஜி செய்கிற எந்த வேலையும் கிடையாது, எல்லா அமலும் நின்றோம் சூர் ஊதப்பட்டால். ஒரே ஒரு அமலை தவிர. ஏன் எல்லா அமலும் நிற்கிறோம்? அமல் செய்கிறவன் யாரும் இருக்க மாட்டான். எல்லாம் குல்லுமன் அலைஹா ஃபான், எல்லாம் பணாக போயிடும். பூமியில் யாரும் இருக்க மாட்டோம், எல்லாரும் மண்ணோடு மண்ணாக புதைந்து விடுவோம். ஆனால் ஒரே ஒரு அமல் நிலையாக இருக்கும். அது என்ன? சலவாத்து மட்டும் நிலையாக இருக்குமா, அந்த அமல் மட்டும் நடந்துக்கிட்டே இருக்குமா. ஏன்? இன்னல்லாஹ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குகளும் பெருமானார் மீது சலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்குகிறார்கள். இப்போ மௌத்து காயினாத்துக்கு படைக்கப்பட்டவைகள் மறைந்து விட்டது. அதனால படைப்பினங்களுக்கு கடமையாக்கப்பட்ட தொழுகை பூரா போயிடுச்சு. ஆனால் சலவாத்து என்ற அமல் இருக்கு, அது அல்லாஹ்வுக்கு உகப்பான அல்லாஹ் செஞ்ச சலவாத்து. அது அல்லாஹ் இருக்கிற வரைக்கும் அந்த அமல் இருந்துக்கிட்டே இருக்கும். அல்லாஹ்வுக்கு செய்கிற வணக்கம்லாம் இப்போ நான் பேசுகிறத வச்சு பார்த்தா இப்போ இவர் அல்லாஹ்வை விட ரசூலுல்லாவை தூக்கி பேசுகிறாரோ அப்படின்ட்டு நீங்கள் விளங்குனீங்கன்னா அது உங்களுடைய தப்பு. அப்படி இல்லைங்க. ஏன் அந்த அமலுக்கு பாக்கியாக இருக்கு? அல்லாஹ் பாக்கியாக இருக்கிறதுனால தான் அந்த அமலே பாக்கியாக இருக்கு. அல்லாஹ் தான் அந்த அமலை தரிப்படுத்தி வச்சிருக்கான் ஹபீபு நாயகத்தின் மீது. அதனால் சலவாத்துக்கு நிகரான ஒரு அமல். ஒரு செய்தி ஒன்று ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி ஞாபகத்துக்கு வருது, பல தடவை நீங்கள் கேட்டிருக்கலாம். இருந்தாலும் ஞாபகம் வரும்போது நான் அதை உள்ள எழுதிட்டு போகக்கூடாது. ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு உத்தரவு செய்யலாம். நபியே மூசாவே, இங்கேயே பல தடவை சொல்லியிருப்பேன், விளங்கிச்சுங்களா? நபியே, இன்ன காட்டில், காடுன்னா விளங்குதுங்களா, இன்ன காட்டில் என்னுடைய ஒரு நேசர், ஒரு வலி நேசர் மௌத்தா போய் 2 கைகளும் 2 கால்களும் கட்டப்பட்டு தூக்கி எறியப்பட்ட நிலையில் கிடக்கிறார். யாருக்கு அல்லாஹ் உத்தரவு செய்யணும்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உத்தரவு செய்யணும். நீங்கள் போய் அந்த என்னுடைய நேசரை தூக்கி கழுகி குளிப்பாட்டி தொழுக வைத்து அவரை நல்லடக்கம் செய்யுங்கன்னு அந்த காலத்து நபி ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவு போட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க, போய் அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் சந்திச்சாங்க. இந்த மாதிரி அல்லாஹ் எனக்கு உத்தரவு செஞ்சுருக்கான், வாங்க போவோம். எல்லாரும் ஊர் மக்களும் திரண்டுட்டாங்க, சேர்ந்து காட்டுக்கு போனாங்க. அல்லாஹ் சொன்ன மாதிரி ஒரு மனுஷன் கிடக்கிறார். 2 கையும் கட்டப்பட்டிருக்கு, 2 காலம் கட்டப்பட்டிருக்கு, மௌத்தா போய் மனுஷன் கிடக்கு. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் இவன் தான், இவனே தான். தூக்கி ஆளை கழுகி குளிப்பாட்டினா தூக்கணும். ஊர் ஜனங்க மறுத்துட்டாங்க. நபியே நபியே என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இவனை போய் நம்ம நேசன்ட்டு வேற சொல்கிறீங்க. இவன் ஏன் இங்கே கிடக்கிறான் தெரியுமா? முந்தியவன் யார் கொண்டு வந்து இங்கே போட்டா தெரியுமா நபியே? இவன் செய்யாத பாவம்ட்டு உலகத்தில் ஒன்று மிச்சம் இல்லை. எப்படிங்க?
இவன் செய்யாத பாவம் என்று உலகத்தில் ஒன்று மிச்சம் இல்லவே இல்லை. எவ்வளவு பாவம் என்னவெல்லாம் இருக்கோ அந்த பாவங்களை பெருக்கி பெருக்கி தேடி தேடி போய் செஞ்ச அயோக்கிய மாபாதகர்கள். அதனால தான் இவனை நாங்கள் நல்ல மௌத்தா போன பிறகு நல்லவருடைய கபரஸ்தானில் அடக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் தான் இவன் கையை காலை கட்டி கொண்டு வந்து காட்டில் தூக்கி எறிஞ்சிட்டு நாய் நெறி தின்னுட்டு போத்தோன்னு சொல்லி, நீங்கள் என்னம்மா வந்து அல்லாஹ் சொன்னான் நேசன்று சொன்னான் இந்த ஆளை பிடிச்சி சொல்கிறீங்களே. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்களுடைய சாட்சிக்கு உங்ககிட்ட ஒரு மரியாதை இருக்குது. மோமினான் அடியாருடைய சாட்சிக்கு அல்லாஹ்கிட்ட ஒரு மரியாதை இருக்குது. விளங்குச்சுங்களா? இப்போ அது சாட்சியை பற்றி நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா மோலா சொன்ன மாதிரி தான் போயிடும் கதை. அதனால் நான் அதை சொல்லிவிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இப்போ நீ இந்த மனுஷனை நேசன்னு சொல்கிறேன், என்னுடைய வழி நேசன்னு சொல்கிறேன். ஆனால் இந்த மக்கள் இவனை அயோக்கியன்னு மாபாதகன்னு சொல்கிறாங்க. எனக்கு விலங்குலேயே என்ன செய்ய? இப்போ நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னால் முந்தைய ஆளை தூக்கி கழுவி குளிப்பாட்டி நல்லடக்கம் செய்ய. இந்த மக்கள் சொல்கிறாங்களா அதுவும் உண்மை தான், நான் சொல்கிறேனே அதுவும் உண்மை தான். என்னுடைய நேசன் என்பதும் உண்மை, இந்த மக்களுடைய கூற்று பிரகாரம் மாபாவி என்பதும் உண்மைத்தான். என்றாலும் தூக்கி கழுகி குளிப்பாட்டி ஆளை தூக்கி கழுகி குளிப்பாட்டி தொலை வச்சு நல்லடக்கம் செஞ்சாச்சு. செஞ்சு போட்டு நவுந்தா மக்கள் விட மாட்டேங்கிறாங்க. மூசாவே, நாங்கள் எப்படி சும்மா இருக்க முடியும்? எவ்வளோ பெரிய அக்கிரமக்காரன் நாங்கள் கண்கூட பார்த்த. நாங்கள் இவன் திடீர்னு அல்லாஹ்வுடைய நேசனா போனான்டா, அப்படி என்ன அமல் செஞ்சான் சொல்லுங்க. ஏன் கேட்குறாங்க? நாங்களும் செஞ்சு நேசனா போயிடுவோம் இல்லை, அவங்க ஆசையை பாருங்க. விளங்குச்சுங்களா? சும்மா தெரிஞ்சுக்கிட்டு போகிறது ஒன்றுங்க, இன்னொன்னா தெரிஞ்சுக்கிட்டு நாங்களும் அல்லாஹ்வுக்கு நேசனா போகணும். அதனால் மூசாவே இவன் என்ன அமல் செஞ்சான் அப்படி அதை சொல்லுங்கன்ட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். மக்கள் கேட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னா, மூசாவே அவங்க சொல்கிறது உண்மை தான், அவன் பெரும் பாவி தான். அவன் மவுத்து நெருங்கிடுச்சு. அந்த நேரத்தில் அவனுக்கு பயம் வந்துருச்சு. இவ்வளவு பாவங்களை செஞ்சு விட்டு இப்போ நாம் அல்லாஹ்கிட்ட போய் எந்த முகத்தை காட்டுவோம்? நாளைக்கு ரசூலுக்கு முன்னிலையில் எந்த முகத்தை போய் காட்டுவோம் என்ற கவலையில் இப்போ நாமெல்லாம் அமைய சமயத்தில் எடுத்து குர்ஆன் எடுத்து ஓதுன பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவன் என்ன செஞ்சான்? உங்களுக்கு அனுப்பப்பட்ட தௌராத்து வேதத்தை எடுத்து ஓதுனான். குர்ஆனை எடுத்து ஓதல பாவா. என்னது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம் அது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இறக்கப்பட்ட தௌராத்துடைய வேதத்தை எடுத்து ஓதுனான். அந்த தௌராத்து வேதத்தில் ஒரு இடத்துல ஏன் ஹபீபு இறுதியாக வர இருக்கிறார்களே முஹம்மது ரசூலுல்லாஹ் அவங்களுடைய பெயர் ஒரு இடத்துல வந்துச்சு. அவங்களுடைய திருநாமம் அந்த தௌராத்து வேதத்தில் ஒரு இடத்துல வந்துச்சு. அதை அவன் வாயால் அவன் பெயரை சொல்லிவிட்டான். சொன்னவுடன் அவன் தன்னையும் அறியாமல் எனது ஹபீபு நாயகத்தின் மீது ஒரு தடவை அவன் சலவாத்து சொன்னான். அந்த ஒரு சலவாத்தை காரணமாக ஆக்கி அவனுடைய மொத்த பாவங்களையும் மன்னித்து என்னுடைய நேசன் ஆக்கிக்கிட்டான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு சலவாத்துக்கு என்ன மகிமை இருக்கு. நீ சொல்லணுன்னா வாழ்நாள் பூரா சொல்லணும். அதனால் சலவாத்துடைய விஷயத்தில் தயவு செய்து இந்த மாதிரி எங்கேயாச்சும் ஓத சொன்னால் தான் ஓதணுன்னு இல்லை, வாழ்நாள் பூரா சலவாத்து ஓதணும். வாழ்நாள் பூரா. ஏன்னா ஒரு தாயும் மகளுமாக சேர்ந்து ஹஜ்ஜிக்கு போயிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் ஒட்டகம் அந்த மாதிரி நான் நடப்பேன் தான். அந்த காலத்தில் இந்த மாதிரி இப்போ மாதிரிலாம் அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு? ஒன்றுமே கிடையாது. நடந்து போவாங்க, மூட்டைகளை கட்டிட்டு மாதக்கணக்கில் நடந்து போனாங்க ஹஜ்ஜிக்கு. இப்போ நாம் இங்கேருந்து ஏறி 4 மணி நேரத்தில் போய் இறங்கிட்டு திருப்பி இங்கே வந்து இறங்கிட்டு பெரிய வீராப்பு பேசுகிறோம். நான் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தேன். மாதக்கணக்கில் நடந்து போய் ஹஜ்ஜி செஞ்சாங்களா? அவங்களுடைய ஹஜ்ஜிக்கு நம்ம ஹஜ்ஜிக்கு என்ன வீராப்பு இருக்குது, என்ன பெருமை என்ன இருக்குது? விளங்குச்சுங்களா? ஹேர் ஹஜ்ஜி செஞ்ச இப்போ ஹாஜி பெருமை அடைய வேண்டியது தான். ஏன்னா ஹாஜி அல்லாஹ்வுடைய விருந்தார். பெருமானார் மீது ஒரு செய்தி சொல்லிட்டு வந்தேன். அந்த ஒரு தாயும் மகளுமாக ஹஜ்ஜிக்கு போனாங்க. அந்த தாயுடைய இடையில போய்கிட்டே இருக்கும்போது தாய் திடீர்னு மௌத்தா போயிட்டான். பாலைவனமாக இருக்குது அந்த காலம். தாய் இறந்துட்டாங்க. இப்போ தாயும் மகளும் 2 பேரும் தான் ஹஜ்ஜிக்கு போகிறாங்க. இப்போ தாய் இறந்து போயிட்டாங்க. இப்போ என்ன செய்வாங்க? ஒரு ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் ஒரு ஆணாக இருந்தாலும் இந்த ஏதாச்சும் ஒரு தைரியமாக சமாளிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க. அதனால் கவலை ஒன்று, தாய் இறந்து விட்டார்களே என்ற ஒரு கவலை. விளங்குச்சுங்களா? இன்னொரு கவலை என்ன? இப்போ இவங்களை எப்படி தூக்கி கழுவி குளிப்பாட்டி நல்லடக்கம் செய்கிறதுங்கிற ஒரு கவலை. இந்த கவலையில் இருந்து அந்த தாயை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தில் அந்த முகம் வந்து கழுதையுடைய சூரத்தில் மாறிடுச்சு. யாருடைய முகங்க? தாயுடைய சுகம். மௌத்தா போன மையத்துடைய முகம் திடீர்னு கழுதையுடைய சூரத்தில் மாறிடுச்சு. அதை பார்த்தா இப்போ அந்த மகளுக்கு எப்படி இருக்கும்? இன்னும் கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்னடா அல்லாஹ் கொடுமை.
என்ன செய்யணும்னு கவலைப்படுற, அது இது என்ன தாதாபு, என்ன மாதிரி தண்டனை, என்ன இதுக்கு என்ன பிரச்சனை காரணம் அப்படி என்று அழுது 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 அந்த அழுகையிலேயே அப்படியே தூங்கிட்டாங்க. சமயத்தில் இந்த குழந்தை பிள்ளைங்களை பார்க்குறீங்களா, அப்படியே அழுதுகிட்டே தூங்கிடும். அந்த மாதிரி ஒரு தூக்கம் தூங்குறாங்க, ஒரு சிறு தூக்கம். அப்படி தூக்கும் போது அந்த தூக்கத்தில் கனவுல 2 பேர் வர்றாங்க. ஒரு முகம் சந்திரனை போல் இளங்குது, இன்னும் ஒரு மனிதர் சாதாரணமாக இருக்கிறார். 2 பேரும் வந்தாங்க. அந்த சந்திரனை போல் இளங்கக்கூடிய அந்த முகத்துக்கு சொந்தக்காரர்கள் அந்த தாயுடைய முகத்தில் இப்படி கையை வச்சு அப்படி ஒரு தடவு தொடங்கினாங்க. முந்தி இருந்ததை விட பிரகாசமாக மாறிடுச்சு அந்த முகம். அப்போ அந்த மக கேட்குது, நீங்கள் யார், என்ன நடக்குது? இப்போ அவங்க சொன்னாங்க, அந்த கூட வந்தவங்க சொல்கிறாங்க, இவங்க தான் அல்லாஹ்வுடைய ரசூல், முஹம்மது ரசூலுல்லாஹ், இவங்க தான். இங்கே என்ன நடந்துச்சு, இப்போ என்ன நடக்குது இங்கே? இல்லை, உன் தாய்கிட்ட வட்டி வாங்குகிற பழக்கம் ஒன்று இருந்துச்சு. என்ன பழக்கங்க? வட்டி வாங்குகிற பழக்கம் இருந்துச்சு. அதனால் முகத்தை அல்லாஹ் தஆலா கழுதையுடைய சூரத்தில் மாற்றி விட்டான். வட்டி வாங்குகிற பழக்கம் இருந்தால் கூட பெருமானார் மீது அதிகமாக உன் தாய் ஸலவாத்து சொல்லக்கூடிய பழக்கமும் இருந்துச்சு. அதனால் பெருமானார் அதை மாற்றி விட்டார்கள். விளங்குச்சுங்களா? அதனால் இப்போ வட்டி வாங்கிட்டு ஸலவாத்து ஓதலாமான்னு கேள்விக்கக்கூடாது. வட்டி வாங்கினா பரவாயில்லையா, ஸலவாத்து கூட ஓதிக்கலாமா, இதெல்லாங்க நம்ம விளங்க தெரியாமல் விளங்குறன்னு அர்த்தம். விளங்குச்சுங்களா? அப்படி விளங்குறதுக்கு ஒரு நல்ல சுவாதீனமுள்ள மனிதனுடைய அறிவுன்னு சொல்ல முடியாது. விளங்குச்சுங்களா? வட்டி வாங்குவது கொடூர செயல், அதனால தான் அந்த முகம் கழுதையாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ அது எவ்வளோ கொடூரமான செயல். அப்போ அது வாங்கிக்கிட்டு நாம் ஸலவாத்து ஓதிக்கலாமாண்டா, அப்போ முந்தி கழுதையாக மாறி மறுபடியும் மனுஷனாக மாறுறது யார் ஆசைப்படுவான்? அதனால் இந்த தவறை விட்டு திருந்தி கொள்ளுமே தவிர, இந்த தவறை செஞ்சு விட்டு நான் ஸலவாத்து ஓதி முகத்தை மாற்றி ரசூல்லா வந்து தடவி விட்டுருவாங்க. விளங்குங்களா? ரசூல்லா வரணும்ல உன் எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி. ஜெய்சி நீயத் வைசி பரக்கத், நீயத் பே கத்தரா ஜோலி மே பத்தரான்னு உருதுகாரங்க சொல்லுவாங்க. விளங்குச்சா? உன் எண்ணமே சரியில்லை, நீ வட்டி ஸலவாத்து ஓதுறது. ஸலவாத்து ஏன் ஓதுற? இப்போ நான் வட்டி வாங்குற தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், திடீர்னு மௌத்தா போய் மூஞ்சி கழுதையாக போயிடுச்சுன்னு சொன்னால் ஸலவாத்து ஓதுனா ரசூல்லா வந்து தடவி விட்டுறோம். எண்ணமே சரியில்லை, ரசூல்லா வருவாங்களா? அதனால் அந்த மாதிரி தப்பான எண்ணங்கள் வரக்கூடாது. ஆக ஸலவாத்துக்கு ஒரு தனி மகத்துவம் இருக்குது, அதற்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. நான் சொல்லிட்டேன், அதாவது எல்லா அமலுமே இப்போ நாம் தொழுகிறோம், அல்லாஹ் தொழுகிறானா? அல்லாஹ் நோன்பு வைக்கிறானா? ஜகாத்து கொடுக்குறானா? அல்லாஹ் ஹஜ்ஜி செய்கிறானா? அல்லாஹ். இது எதுவுமே அல்லாஹ் மேலே கடமை கிடையாது. ஆனால் ஸலவாத்து அல்லாஹ் தஆலா தான் மேலே கடமையை ஆக்கிக்கிட்டான், ஹபீபின் மீது ஸலவாத்து ஓதுறது. அப்போ ஒரு அமல் என்னங்க, அல்லாவும் அல்லாவுடைய மலக்குகளும் செய்யக்கூடிய அந்த அமல் நம்மளையும் சேர்த்து செய்யுங்கன்னு அல்லாஹ் உத்தரவு போடுறோம். பண்ணிச்சுனா இதில் பல பேர் பல மாதிரியான கருத்துகள். இன்னல்லாஹு மலாயிகத்து யுஸல்லூன அலன் நபி, இது வந்து அதுக்கு பல தாவீலாத்துகள், பல வியாக்கியானங்கள். இப்போ நான் அதன் பக்கம் போகிறேன். விளங்குச்சுங்களா? வேற என்னமாச்சும் சொல்லு, அந்த நேரத்தில் ஸலவாத்தை மட்டும் ஓதிராதுன்னு ஒரு கூட்டம் இருக்கிறோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். ஸலவாத்து ஒன்றே நமக்கு ஈடேற்றம். நாம் தொழுகையெல்லாம் வச்சுக்கிட்டு சொர்க்கத்தை ஆதரவு வைக்கிறது இருக்கு, அது கொஞ்சம் ஆபத்து தான். அதனால் இப்படி தொழுகையை விட்டுணுன்னு நான் சொல்ல வரல. இந்த தொழுகை நம்மின் மீது கடமையாக்கப்பட்ட தொழுகை. தொழுகையை வானான்னு யாரும் சொல்ல மாட்டோம், சொல்லக்கூடாது. சொன்னால் ஈமான் போட்டு தொழுகணும், மரியாதையாக தொழுகணும். விளைவிச்சுங்களா? ஆனால் தொழுகை மட்டும் நம்மளை கொண்டு சொர்க்கத்தில் சேர்த்துருமா? 2 இடத்துக்கும் அழைச்சிட்டு போவோம் சொர்க்கம். தொழுகை ஒன்று எங்கெங்க அழைச்சிட்டு போவோம்? தொழுதா என்ன கிடைக்கும்? சொர்க்கம். அதுவும் இருக்குது. இன்னொன்று என்னமல இருக்கு, நான் சொல்லக்கூடாது, நான் வெளியூர்லேருந்து வந்தாள், இவங்க உள்ளூர்காரங்க கலீஃபா, அவங்களுக்கு தொழுதா நரகமும் இருக்கும். ஸலவாத்து ஓதுனா சொர்க்கம் மட்டும்தான் இருக்குது, நரகமே கிடையாது. நரகத்தில் இருக்கிறவங்க கூட வெளியில் வந்துடும் ஸலவாத்து ஓதணும். நரகவாதி கூட நரகத்துடைய வாசனையை நுகராமல் சொர்க்கத்துக்கு போடுவான் ஸலவாத்து ஓதணும். அதனால் இப்போ தொழுகையை நான் லேஸ் கண்டேன் விளங்கினாலும் தப்பு தான். அப்படி இல்லை, அப்படி விளங்க ஒன் சைடாக விளங்கிடாதீங்க தயவு செய்து. விளங்கிச்சுங்களா? தொழுகை எந்த தொழுகை ஒன்று நரகத்துக்கு கொண்டு போவோம் அதுவும் அல்லாஹ் குர்ஆனில் தெளிவுபடுத்திட்டான். எந்த தொழுகை ஒன்று சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அல்லாஹ் அதுவும் தெளிவுபடுத்திட்டான்.
அதனால எல்லா தொழுகையும் நரகத்துக்கு அழைச்சிட்டு போயிடாது, எல்லா தொழுகையும் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போயிடாது. அப்ப ரெண்டு இருக்குல்ல, தொழுகையிலே இம்கான் இருக்கு, ஒன்றிற்கில் சுவர்க்கம் செல்லுவான், அல்லது அவன் அல்லாஹ் ரசூலுடைய எண்ணத்துக்கு மாத்தமாக தொழுதிருந்தால் நரகம் செல்லுவான்னு ஒன்று இருக்குல்ல, அது ஸலவாத்துல இல்லைன்னு சொல்ல வரணும். ஸலவாத்துல ஓதுனா ஒன்றிற்கு நரகத்துக்கு போவான், ஒன்றிற்கு சொர்க்கம் இல்லை, சொர்க்கத்துக்கே தான் போவான் அவன். நரகத்துக்கு ஸலவாத்துக்கு சம்பந்தமே கிடையாது. விளங்குச்சுங்களா? அதனால நான் ஸலவாத்தை பற்றி நான் வலியுறுத்தி சொல்கிறேன். நீங்கள் ஸலவாத்து ஓத ஆரம்பிச்சிருங்க, டெய்லி ஸலவாத்து ஓதுங்க, நிறையா ஸலவாத்து ஓதுங்க பெருமானார் மீது. அதனால் ஃபரலான அமல்களை விட்டுடாதீங்க, ஃபரலான வணக்கங்களை கட்டாயம் செய்ய. அல்லாஹு தாலா நம்முடைய ஈருலக வாழ்க்கையை அல்லாஹு தாலா ஒளிவாக்கி வைப்போம். நான் இப்போ வந்தது எனக்கு சொல்கிறது, ஹாஜிகள் வழி அனுப்பிவிடான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நீங்கள் ஆரம்பத்திலேயே என் ரூட்டை டைரெக்ஷனை திருப்பி விட்டீங்க. நான் ஹாஜிகளை பற்றி தான் பேசியிருப்பேன். இப்போ அவங்களுக்கு இது முக்கியம். ஹஜ்ஜிக்கு போகிறவங்களுக்கு ஸலவாத்து தேவை இல்லையா? ஆனால் ஸலவாத்தே அங்கே தான் இருக்குது. ஸலவாத்தே எங்கே இருக்குது? அங்கே தான் இருக்குது. அதனால் இங்கே ஸலவாத்துக்கு டைம் தேவை. பெருமானாருடைய சமூகத்தில் போய் என்ன தான் ஓத போகிறோம்? நான் ஹஜ்ஜிக்கு போயிருந்தேன், 2000 போயிருந்தேன். 2000 ஹஜ்ஜிக்கு போயிருக்கும்போது கருப்பாக நோட்டீஸ், கருப்பு வெள்ளையில் நோட்டீஸ் கட்டு கட்டாக கொண்டு வந்து ரூமாக போடுறாங்க. என்னடானா மதீனாவுக்கு போயிடாதே, மதீனாவுக்கு போயிடாதே, அது ஹஜ்ஜில் கிடையாது, அது ஹஜ்ஜில் கிடையாது. அதுக்கு ஒரு காசு, அதுக்கு செலவு, நோட்டீஸ் அடித்து ரூபா போட்டு ஒரு ஹாஜி கூட மதீனாவுக்கு போகாமல் திரும்பவே இல்லைங்க. நான் நினைக்கிறேன் இந்த நோட்டீஸ் போட்டவங்க கூட மதீனாவுக்கு போயிட்டு தான் வந்திருப்பான், வெளியில் தெரிஞ்சுக்காம. விளங்குச்சிங்களா? அதனால் மதீனாவுக்கு போகிறது அது நசீப் உள்ளவர்களுக்கு மட்டும். யாருக்கு அல்லாஹ் நசீப் அழைச்சானோ, யாருக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுத்தானோ அவர்கள் தான். ஏண்டா ஒரு ஊரில் ஒரு கல்யாணம் நடக்குது, பெரிய பணக்காரனோட கல்யாணம். விளங்குச்சிங்களா? ஊரு கூடி ஜனங்க சாப்பிட போகிறாங்க, ஊரு கூடி ஜனங்க சாப்பிட போகிறாங்க. ஒருத்தவன் அந்த தெருவு முனையில் நிற்கிறான், சரி சாப்பிட போவான். அப்போ ஒருத்தர் சாப்பிட போனவர் ஒருத்தர் கேட்டார், என்னடா எல்லாம் ஊரே சேர்ந்து சாப்பிடுது, பெரிய பணக்கார வீட்டு கல்யாணம், ஊரு பூரா அழைப்பு கொடுத்துருக்காங்க, உனக்கு அழைப்பு இல்லையா? நீ ஏன்டா இங்கே நிற்கிற? போய் சாப்பிட வேண்டியதுதானா? நானாவது வர்றதாவது வந்துடுவேனா அவன் வாசலை, மிதிச்சிருவானா அவன் வாசலன்னு வீராப்பு பேசுனான் இவன். இவர் போகிற போக்கில் இவன்கிட்ட பேசி நின்றா நம்ம சோறு வீணா போய்ட்டு கிளம்பிட்டார். போனாரே, அங்கே போய் வீட்டில் ஏறுறாரு, அங்கே வீட்டுக்காரர் நிற்கிறார் விருந்து கொடுத்தவர். அவர்கிட்ட கேட்டார், எங்கே இந்த மாதிரி ஒருத்தவன் நிற்கிறான். அவன்கிட்ட கேட்டேன், நீ வந்துடுவியா, நீ ஏன்டா போகலன்னு சொல்லி கேட்டால், அதுக்கு அவன் இப்படி பேசுகிறான், வந்துடுவானா காலை வச்சிருவானா அந்த வாசல்லன்னு வீராப்பு பேசுகிறானே, என்ன பிரச்சனைன்னு கேட்டான். அப்படியா சொன்னாவன்? நான் ஏன் இங்கே நிற்கிறது தெரியுமா? இங்கே வந்தால் அவன் காலை உடைக்க நிற்கிறேன்டா அவன். விளங்குச்சிங்களா? இவர் போகிறது பெருசு இல்லைங்க, போனால் அவன் சாத்துவான், அதுக்கு பயந்துட்டு நிற்கிறான், பேசுறது வீராப்பை மாற்றி பேசுகிறான். அந்த மாதிரி மதீனாவுக்கு அல்லாஹ் ஒன்றை வர விடாமல் தடுத்து வச்சுருக்கான். ஏன்டா இங்கே முஹ்லிஸ்களை தவிர வேறு யாரும் இங்கே இருக்க முடியாது. மதீனாவை பொறுத்த வரைக்கும் முஹ்லிஸானவர்கள், ஆஷிகே ரசூல், காதலர்கள், அவங்களுக்கு தான் மதீனாவில் இடம் இருக்குது. ஆகையினால் அல்லாஹு தாலா இந்த ஹாஜிகளுக்கு மதீனாவை நசீபாக்கியிருக்கான். அல்லாஹு தாலா இவர்கள் இப்போ சலாமத்தாக ஆஃபியத்தாக மதீனாவுக்கு போகணும். அவர்களை வாழ்த்த வந்த நாமளும் மதீனாவுக்கு போகணும் இன்ஷா அல்லாஹ். மதீனாவில் போய் மதீனாவுடைய வாசலை உழுந்து நக்குனுங்க. மதீனாவில் என்ன செய்யுங்க? காலால் நடக்கக்கூடாதுங்க. நான் ஹஜ்ஜிக்கு போயிருக்கும் போது, நான் இடையில உம்ராவுக்கு போகிறேன், உம்ராவுக்கு போகும்போது கையில் செருப்பை தூக்கிட்டு போனேன். செருப்பிட்ட அந்த மதீனாவுடைய அந்த கேட்டு வரைக்கும் என்னால் செப்பல் இல்லாமல் நடக்க முடியல. அந்த கேட்டுனா உள் கேட்டு இல்லை, வெளியிலேயே ஒரு கேட்டு, அந்த கேட்டுக்கிட்டே செப்பலை கையில் கட்டி ஒரு பையில் போட்டுக்குவேன். அந்த உள்ளே போகும்போது அந்த கடைகள், அரபிகள் கடை இருக்கும். அவர் பார்த்து கேட்டார், என்ன உனக்கு தியாகவா கியோ நாளை நை போயிட்டேன் அப்படின்ட்டார் ஒரு அரபி, உருதுகார். இப்போ உருது பேசுனார், அரபி தான் உருதுகார் பேசுனார். ஏன் இது என்ன, இதெல்லாம் என்ன பழக்கம், என்ன செய்றீங்க நீங்கள்? செருப்பை போட்டுட்டு போக வேண்டியது தானே அப்படின்ட்டாரு. நான் போட மாட்டேன் அப்படின்ட்டேன். ஏன்னு கேட்டார். பெருமானாருடைய ஹதீஸ் இருக்குது, மதீனாவுடைய மண்ணுக்கு ஷிஃபாவுடைய பவர் இருக்குன்ட்டாங்க பெருமானாசம். ஒரு சஹாபி வந்தார், பெருமானாட்ட சொன்னார், யா ரசூலுல்லாஹ் எனக்கு உடல் நலம் பாதிச்சிருக்குன்னு சொன்னார். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சோண்டு மதீனாவுடைய மண் அள்ளிட்டு வாங்கன்னு சொன்னார். போய் ஒரு கால்பால் மாத்திரை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லலை. விளங்குச்சா? உன் கால்பால் மாத்திரையை விட நான் கால் வச்ச மண்ணு சிறந்ததுன்னு கட்டிட்டேன். அதனால் கொஞ்சம் மண் அள்ளிட்டு வாங்கன்ட்டாங்க.
அந்த மண்ணை கொண்டு வந்து சஹாபி கையில் கொடுத்தார். பெருமானார் அதில் கொஞ்சோண்டு உமிழ்நீரை உமிழ்ந்து அதை குழைச்சி அவருக்கு கொடுத்தாங்க, சாப்பிட்டார், முடிஞ்சு போச்சு. அப்போவே ஷிஃபாவாயிட்டார். அதில் அந்த ஹதீஸ் எனக்கு அரபியில் சரியாக ஞாபகம் இல்லை. மதீனாவுடைய மண்ணுக்கு துருபத்துன் ஃபீஹி ஷிஃபாவுன். அப்புறம் சரி, அந்த மதீனாவுடைய மண்ணுக்கு ஷிஃபா. அரபிலே தமிழ்லே பேசிடுவோமே நம்ம, என்ன அரபிகளா, தமிழ்லே பேசுகிறோம். மதீனாவுடைய மண்ணுக்கு ஷிஃபாவுடைய பவர் இருக்குட்டாங்க. அட மதீனாவுடைய மண்ணுக்கு ஷிஃபாவுடைய பவர்னா கால்பால் மாத்திரை கீழே போட்டு மேலே செருப்பு காலாட்டம் நடப்பியா? ஷிஃபாவே இல்லாத கால்பால் மாத்திரை இவ்வளோ பவர் மரியாதை கொடுத்தா? அப்போ ஷிஃபா கொடுக்குற மண்ணுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணும்? பெருமானார் மீது பட்ட அந்த ஒரு காரணத்துக்காக மண்ணுக்கு ஷிஃபா கொடுத்துருக்காங்க. நம்ம உடனே பார்த்துறோம் ரசூலுல்லாவுக்கே நாங்கள் அந்த சக்தி இல்லைன்னு நினைக்கிறோம். இவர் மண்ணுக்கு. அடே நீ மண்ணை பற்றி நாங்கள் எங்கே பேசுகிறோம்? நீ மண்ணை பார்க்குற, மண்ணில் நாங்கள் பொண்ணை பார்க்குறோம். உனக்கு மண்ணை பற்றி தான் தெரியும், மண்ணை பற்றி தான் ஆராய்ச்சி தெரியும். எங்களுக்கு மண் எப்படி எங்கேருந்து வந்துச்சுங்கிறது பார்க்க தெரியும். அதனால் அதன் அடிப்படையில் நாம் பேசிக்கிறோம். ஆக தோழர்களே, செலவாத்தை அதிகப்படுத்துங்க. ஹாஜிகள் இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போகிறதுக்காண்டி இருக்கிறாங்க. சென்ற வருஷம் ரொம்ப ஹாஜிகளுக்கு ஏமாற்றமாக போச்சு. சென்ற வருஷம் தானே அது ட்ராவல்ஸில் போகிறதா இருந்து ரொம்ப ஹாஜிகள் போக முடியாமல் போய். அந்த மாதிரி ஹாஜிகள் யாராச்சும் இருக்காங்களா? இருக்காங்க. ஆனால் இப்போ ஈமான் நான் ஒன்று சொல்லிடுறேன். இவங்களுக்குலாம் 2 ஹஜ்ஜுடைய சவாபு. போன வருஷம் ஒரு ஹஜ்ஜுடைய சவாபு கிடச்சிருச்சு. போன வருஷம் ஒரு ஹஜ்ஜுடைய சவாபு கிடச்சிருச்சு. இப்போ இவங்களுக்கு 2 ஹஜ்ஜுடைய சவாபு. இந்த பாருங்க, ஒரு செய்தி ஒன்று நான் சொல்கிறேன். ஒரு மனுஷன் இந்த டாஸ்மார்க்குங்கிறாங்க, அது எப்படி தான் இருக்குது? ஒருத்தரை குடிச்சு தான் பார்த்துருவோமே, ஒரு பாட்டில் அடித்து பார்ப்போம், சும்மா நிறையா வேணாம், ஒரு அவுன்ஸ் அடித்து பார்ப்போம், ஒரு அவுன்ஸ் அடித்து பார்ப்போம், ஒரு அவுன்ஸ் அடித்து பார்ப்போம்னு ஒரு வருஷமாக நினைக்கிறான். அந்த ஒரு வருஷமாக அவன் அந்த அவுன்ஸு குடித்த பாவத்தை எல்லாம் எழுதிக்கிட்டே இருப்பான். விளங்குச்சிங்களா? ஒரு வருஷமாக ஒரு அவுன்ஸு குடித்த பாவத்தை எழுதிக்கிட்டே இருப்பான். ஒரு மனுஷன் வாங்கி ஒரு அவுன்ஸ் அடித்து முடிச்சிட்டான். அந்த நிமிஷமே அந்த பாவம் எழுதி முடிக்கப்பட்டோம். விளங்குதுங்களா உங்களுக்கு? சரியா விளங்கிக்கல இல்லைங்க? விளங்குன மாதிரியே தலையாட்டுங்க. விளங்குது, அல்ஹம்துலில்லாஹ். அவங்க பாவம் அவங்க தலையாட்டுற. விளங்குச்சிங்களா? ஒரு அவுன்ஸ் ஒரு பாவத்தைங்க செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற காலமெல்லாம் பாவத்தை எழுதிக்கிட்டே இருப்பாங்க மலக்குகள். ஒரு மனுஷன் பாவம் செஞ்சு முடிச்சுட்டான். அதுக்கு பிறகு அதுக்கு தௌபா சரி, அடுத்த செய்தி செஞ்சு முடிச்சுட்டால் அந்த பாவத்தோடு அவங்க எழுதுறதை விட்டுடுவாங்க மலக்குகள். விளங்குதுங்களா? சரி, பாவத்துக்கு இந்த மாதிரி சொன்னால் நன்மைக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? இப்போ நீங்கள்லாம் இங்கே உட்காந்துட்டு நானும் தான் ஹஜ்ஜிக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டே இருங்க. இதை உங்களுக்கெல்லாம் நம்பிக்கை வரல. இதெல்லாம் ரொம்ப ஓவராக தெரியுது. சொன்னாவே ஹஜ்ஜி கொடுத்துருவான்னு. அவனை பற்றி தெரியாதுங்க உங்களுக்கு. அவன் கொடை வல்லலுங்க. கதபல்லாஹு அலைஹி ரஹ்மா, உங்கள் மீது இரக்கம் காட்டுவதை அல்லாஹு தாலா தன் மீது கடமையாக்கி கொண்டான். உங்கள் மீது இரக்கம் காட்டுவதை அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்டான். விளங்குச்சுங்களா? மனுஷன் தாங்க வேலை வாங்கிக்கிட்டு சம்பளத்தில் பேரம் பேசுகிறவன். அல்லாஹ் பேரம் பேச மாட்டாங்க. ரமதான் இப்போ தான் நம்மளை விட்டு போயிருக்கு. ரமதான் போயிடுச்சா போகலையா? ரமதான் போயிடுச்சா இல்லையா அப்படின்னு கேட்டால் பதில் சொல்லிங்க. போயிடுச்சு. ஆனால் அப்படி இப்போ ரமதான் போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாதுன்னு ஹதீஸ் இருக்கு. ரமதான் வந்துச்சுன்னு சொல்லக்கூடாது ஹதீஸ். ரமதான் வந்துச்சின்னு சொல்லக்கூடாது, ரமதான் போச்சுன்னு சொல்லக்கூடாது. ரமதான் வந்துச்சின்னு சொல்லாதேன்ட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் ரமதான் வந்துச்சின்னு சொன்னால் அடுத்து என்ன சொல்லுவேன்? இந்த மூலம் சொன்னா பாருங்க, போச்சு. விளங்குச்சுங்களா? ரமலான் என்பது அல்லாஹ்வுடைய திருநாமங்களிலிருந்து ஒரு திருநாமம். அது அல்லாஹ் ரமலான்ங்கிறது என்னங்க? அல்லாஹு தாலாவுடைய திருநாமங்களிலிருந்து ஒரு திருநாமம். அதனால் ரமலான் வந்துச்சின்னு சொல்லாத, ஷஹரு ரமலான் வந்துச்சின்னு சொல்லு. ரமலானுடைய மாதம் வந்துச்சு. இப்போ ரமலானுடைய மாதம் போய் ஷவ்வால் மாதம் வந்துருச்சு. ரமலான் இருக்கு. எந்த ரமலான் போச்சு? எந்த ரமலானுடைய மாறு போச்சு? சோறு திங்கிறது தண்ணி குடிக்கிற ரமலான் போயிருக்கு. விளங்குச்சா? ஆனால் இது இல்லாமல் தக்குவா செய்கிற ரமலான் இன்னும் இருக்கு. அது வருஷம் பூரா இருக்கு, வயசு பூரா இருக்கு. அதனால ரமலான் போச்சுன்னு சொல்லக்கூடாது. ரமலானுடைய மாதத்தை கடிச்சு நம்ம உட்காந்துருக்குறோம். விளங்குச்சுங்களா?
ஐயோ செய்தி சொல்ல வந்தேன், அதுக்குள்ள தண்ணி கொஞ்சம் கொடுப்பா சீக்கிரம். கொஞ்சம் சக்கரை கூட இருக்கும் போல இருக்குது, வாய் காயுது, துவா செய்யுங்க. ஆமாம், சர்க்கரைன்னு ஒன்று மனுஷனுக்கு வந்து எல்லா பாடுபடுத்துது, அல்லாஹ் தான் கருணை செய்யணும். சரி, இப்போ இவங்க ஹாஜிகள் இன்ஷா அல்லா ஹஜ்ஜிக்கு, நீங்கள் எல்லாம் அந்த மாதிரி ஆசை வைக்கலாமா? நானும் ஹஜ்ஜிக்கு போகணும், அல்லா நானும் வர்றேன், அல்லா நானும் வர்றேன், அல்லா நானும் வர்றேன், இல்லைன்னா அல்லா விட்டுருவானாங்க. அட உங்கள் பிவி ஒரு நாளைக்கு என்ன கொடைக்கானல் கழிச்சிருப்போங்க, கொடைக்கானல் கழிச்சிருப்போங்க, கொடைக்கானல் கழிச்சிருப்போங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஷரீஃப் மோலா, ஷரீஃப் உங்கள் பேர் நம்மளா முகமது அலி மோலா, உங்கள் பிவி வந்து கொடைக்கானல் அழைச்சிருப்போங்க, கொடைக்கானல் அழைச்சிருப்போங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. உங்கள் வாப்பா வந்து அதெல்லாம் எங்கேயும் அழைச்சிருப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிச்சுட்டே இருந்தாங்க. ஏன்னா ஒரு வாப்பா கொடைக்கானலுக்கு போல குற்றாலத்துக்கு போய்ட்டு கிளம்பி போய் கொடைக்கானலுக்கு போடுங்க, போவீங்களா இல்லையா? அடே நீங்கள் உங்கள் பிவி முந்தா நாள் வந்த பிவி மேலே இவ்வளோ ரகம் செஞ்சா, வாழ்நாள் பூரா அல்லா எப்போலேருந்து இருக்கிறானோ அப்போலேருந்து இல்முல சுமந்துக்கிட்டு இருக்கிற நமக்கு ஆசை வந்து அல்லா நிறைவேற்றும். அலஸ்தூபி ரப்பிக்கும், நாம ரப்பு இல்லையான்னு கேட்டானே, அந்த ரப்புல இருக்கு. உன்னை வீட்டிலேருந்து கிளப்பி ஹஜ்ஜிக்கு கொண்டு போய் ஹஜ்ஜி செய்ய வைக்கிறது அதில் இருக்கு. நீ ஆதரவை அல்லாஹு தாலா கொடுக்கும். ஆதரவு வைக்கிறது இல்லை, நம்ம அதை பற்றி சிந்திக்க. ஹஜ்ஜுடைய மாதம் வந்தால் தானுங்க ஹஜ்ஜை பற்றி சிந்திக்கிறோம், நோம்புடைய மாதம் வந்தால் நோம்பை பற்றி சிந்திக்கிறோம். விளங்குச்சுங்களா? ஹஜ்ஜுடைய மாதம் வந்தால் ஹஜ்ஜை பற்றி சிந்திக்கிறோம். இன்னும் குர்பானியை பற்றி இன்னும் சிந்திக்கவே இல்லை. ஏன்னா இப்போ ஹாஜிகள் மாதம் இது, குர்பானி மாதம் கிடையாது. குர்பானியை பற்றி சிந்திக்கிறோமா? இதை யாரும் தயாராகல. இன்ஷா அல்லாஹ் குர்பானி கொடுப்போம். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். சுருக்கமாக சொல்லிக்கிறேன், ஹஜ்ஜுண்டா என்ன, இது என்ன அமல், இது இந்த ஹஜ்ஜை கொண்டு அல்லாஹு தஆலா என்ன ஆசைப்படுறான்? இந்த ஹஜ்ஜை கொண்டு அல்லாஹு தஆலா என்ன ஆசைப்படுறான்? அல்லாஹு தஆலா இந்த அடியார்களை பரிபூர்ணமாக மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடி மட்டும் இந்த ஹஜ்ஜை கடமையாக்கலை. ஏண்டா ஹஜ்ஜில் மன்னிக்கப்படுற அளவுக்கு வேறு எந்த ஒரு அமல்லையும் அல்லாஹு தஆலா மன்னிக்கலை. ஏண்டா அந்த ஹஜ் ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்று பிறந்த பாலகனை போல் அல்லாஹு தஆலா ஒன்றை மன்னி. இப்போ பிறந்த குழந்தை எப்படி இருக்கு அந்த குழந்தை, அந்த மாதிரி ஹாஜி வீட்டுக்கு திரும்புகிறாருன்னு ஹதீஸ் இருக்கு. இந்த நிமிஷம் பிறந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சுருக்கோம், அது அந்த மாதிரி ஹாஜி பரிசுத்தமாக வீட்டுக்கு போகிறார். ஆனால் இந்த அனுமதி ஏனைய எல்லா வணக்கங்களிலும் இப்படி ஒரு ஹதீஸ் வரல. உங்களுடைய குஃபிரலஹு மா தகத்தம மின் தம்பிக், உங்களுடைய முந்தின பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கான். இந்த மாதிரி வார்த்தையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல விளைச்சு அவங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சிருவான். மன்னிச்சிட்டான் என்று ஈமான் வையுங்கள். மன்னிக்கக்கூடியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. இது எல்லாமே இருக்கு, விளைச்சிக்கலாம். இப்போ ஹஜ்ஜிக்கு ஏன் அல்லாஹ் தஆலா அழைச்சிட்டு போகிறான்? இந்த ஹஜ்ஜிக்கு பயணத்தை பற்றி நான் ஒரு கிதாபில் படித்தேன். இது வந்து காதல் பயணம்னு எழுதுகிறாங்க. என்ன பயணங்க? காதல் பயணம். ஏண்டா இந்த ஹஜ்ஜில் போய் இந்த ஹாஜிகள் செய்கிற அமல்களை பாருங்களேன். காபத்துல்லாவை சுற்றுறாங்க, அது அல்லாஹ்வுடைய வீடுங்க, ஒரு அளவுக்கு மனசு ஏற்றுக்குதுங்க. அந்த சஃபா மர்வா மலைக்கு மத்தியில் ஓடுறாங்க பார்த்தீங்களா, அது என்னங்க அது? நீ உடனே என் மேலே ஃபத்துவா கொடுத்துறாதீங்க, பின்னால் என்ன சொல்ல போகிறேன்னு கேட்டுக்கிட்டு ஃபத்துவா கொடு. விளங்குச்சிங்களா? நான் லேஸ் காணப்பாவா என் உயிர் ஹஜ். நானே ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தேன், இடையில உமராவுக்கு போய் நானும் தான் தவாப் செஞ்சுட்டு வர்றேன். நானும் தான் ஹஜ்ருல் அஸ்வத் வந்து சஃபா மர்வாவுக்கு இடையில ஓடுறேன், ஓட முடியாத ஓடுறேன். விளங்குச்சிங்களா? என் வயசுக்கு நான் ஓட தான் செய்கிறேன். என்ன அமல் அது? ரெண்டு மலைகளுக்கு மத்தியில் ஓடுவதும், அங்கே போய் முஸ்தலிஃபாவில் கல் பொறுக்கணும், மீனாவில் போய் கல்லை அடிக்கணும், சைத்தானை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கல்லால் செய்யப்பட்ட ஒரு தூண், அது ஒரு சைத்தானா நிற்கிறான். இங்கே தூணு தானே, கல்லால் செய்யப்பட்ட ஒரு தூணு. நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா ஹஜ்ஜி இல்லாத காலங்களில் போய் பாருங்கள். இப்போலாம் நம்ம கேள்வி தான் பட முடியும், அரஃபா மைதானம் இந்த இதெல்லாம் கேள்வி தான் பட முடியும், கிட்ட போய் எதையும் பார்க்க முடியாது. ஹஜ்ஜி இல்லாத உம்ராவுக்கு போகிற காலங்களில் சுற்றி பார்க்கும்போது போனீங்கன்னா அதெல்லாம் பார்க்கலாம். விளைஞ்சா இது இந்த அமல்கள் பூராவும் பாருங்களேன், என்னத்துக்கு செய்யணும், இது என்ன அமல் அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று வருது. அதில் உங்களுக்கெல்லாம் யாரும் வந்ததில்லை எப்படி இல்லை? அப்படி ஒரு கேள்வி வரலாமா? அதில்
கல் பொறுக்கிட்டு போய் முஸ்தலிஃபாவிலேருந்து கல் மெனக்கட்டு பொறுக்கிட்டு போய் அங்கே போய் அந்த ஷைத்தானை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு தூணை அடிக்கிறோம். என்ன அமல்? நாம் கொஞ்சம் யோசிக்கணும். நீ கல் முஸ்தலிஃபாவில் பொறுக்கி மினாவில் போய் அடிக்கிற, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. யார் சொல்லி பொறுக்குன்னு யார் சொல்லி அடிச்சேங்கிறது தான் அங்கே ஹஜ். அதுக்கு பேர் தான் ஹஜ். யார் சொல்லி பொறுக்குன, யார் சொல்லி அடிச்ச? இந்த கல் பொறுக்குனது யார், அடித்தது யார்? கல்லை பொறுக்கி கொண்டு போய் அடித்தாங்களே மினாவில், அது யார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அடித்தாங்க. எப்போ அடித்தாங்க? ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா கனவுல சொன்னால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அடுத்து குர்பானி, சரித்திரம் உங்களுக்கு தெரியும் சுருக்கமாக. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அடுத்து குர்பானி கொடுங்கன்னு அல்லாஹ் சொன்னான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்திட்ட இப்ராஹிம் பல தடவை சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்திட்ட கேட்டாங்க, மகனே இப்படி கனவு கொண்டனே என்ன சொல்கிறேன்னு கேட்டாங்க. அல்லாஹ் உங்களுக்கு என்ன உத்தரவு செஞ்சானோ அதை நீங்கள் அமல்படுத்துங்க, நான் தயாராக இருக்கிறேன், நான் ரொம்ப பொறுமையாக இருப்பேன், ஒன்றும் முண்ட மாட்டேன், திரும்ப ஒன்றும் செய்ய மாட்டேன், ரெடியாக இருக்கிறேன். விளங்குச்சா? என்ன வேண்டாம் என்ன செய்கிறேன்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் என்ன செய்ய சொன்னான்னு சொல்கிறாங்க, படுக்க வச்சு அறுக்க சொன்னான்னு சொல்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். வாப்பா என்ன பொறுமையாளர்களிருந்து பெற்றுங்க, வாப்பா நீங்கள் செய்யுங்க நபியை, அல்லாஹ் உங்களுக்கு செஞ்ச உத்தரவை நீங்கள் நிறைவேற்றுங்க. ஏன் இவ்வளோ நேரம் தாமதம்னு அர்த்தம். ஹாஜராமாட்ட போனாங்க, போய் ஹாஜராமாட்ட செய்தி சொன்னாங்க, தாயே அந்த இப்ராஹிமை இஸ்மாயிலை கழுகி நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்ல உடைகளை உடுத்தி அனுப்புங்க என் கூட. உடனே அவங்க கழுகி பிள்ளைய குளிப்பாடி ட்ரெஸ் பண்ணி, ஏன்னா 13 வயசு என்னமோ சொல்கிறா, 13 வயசு தானப்பா, 7 வயசுல வருதா? சரி, பல ரிவாயத்துகள் நம்ம அதில் சண்டை போட வேணாம். ஆக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கழுகி ட்ரெஸ் பண்ணி ஆளை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சீதேவி உள்ளே வந்தாங்க புர்கா மாட்டிக்கிட்டு. அதனால் ரொம்ப உஷாராக இருக்கணும், புர்கா தானே நினைக்கக்கூடாது. உள்ளே வந்தாங்க, வந்து கேட்டாங்க, என்ன ஹாஜராவே என்ன நடக்குதுங்க அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், என்ன நடக்குதுன்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை அவங்க பாப்பா மகனை கூப்பிட்டாங்க, அதனால் நான் அனுப்பிச்சி வைக்கிறேன், அவன் ரெடி பண்ணி அனுப்ப சொன்னாங்க. அப்போ அந்த வந்த பெண் கேட்டாங்க, என்னத்துக்கு கூப்பிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் பாட்டு கழுவி குளிப்பாட்டி ட்ரெஸ் எல்லாம் பண்ணி அனுப்பி விட்றீங்களா, ஏதாச்சும் விளங்குறீங்களா, ஏன் கூப்பிட்டாங்கன்னு தெரியுமா அவங்களுக்குன்ட்டானா? அதை பற்றி எனக்கு என்ன கவலை இருக்குது, நம்ம பீவியாக தான். அல்லாஹும் நல்ல வேலை நான் கேட்காம விட்டுட்டேன், நீ இருடா நான் கேட்டு வரேன்னு கிளம்பிடுவேன். ஹாஜராம்மா கேட்கல, எனக்கு என்ன பேச்சு, எனக்கு என்ன அவசியம் என்ன இருக்குது? இன்றைக்கி குடும்பத்தில் வர்ற சண்டையிலே பாதி சண்டைக்கு மேலே 3/4 சண்டை என்ன தெரியுமா? பெத்த பிள்ளைய ஏதாச்சும் 2 வார்த்தை சொல்லி கண்டிச்சிங்கன்னா அவங்க குறுக்க வந்துடுவாங்க, சீனை பெரிஞ்ச ஒரு மாதிரி வந்ததோட குடும்பத்தில் இருக்கா இல்லையா? உங்கள் குடும்பத்திலாம் இல்லையா? அப்படியே இல்லைங்க, யாருமே தலையாட்ட மாட்டேங்கிறீங்க. நம்ம பெத்த பிள்ளைய நம்ம கண்டிக்க முடியாது, உடனே அவங்க குறுக்க ஏங்க அவனை போட்டு எப்போ பார்த்தாலும் போட்டு இருக்கா இல்லையா? நீங்களாம் ஷரீஃப் போல சொல்லுங்களேன், முகமது ஃபேஜி இருக்குல்ல, அந்த மாதிரி அவங்க ஹாஜராமா போய் உடனே மாப்பிள்ளை கேட்குறேன்னு சொல்லலை. அவங்க திருப்பி கேட்டாங்க, நீ என்ன சைத்தானா, நீ தகப்பன் பிள்ளைய கூப்பிடுறாங்க அழைச்சிட்டு போகிறேன்னு, நீ பாட்டுக்கு எங்கேயோ போகிறேன்னு என்னத்துக்கு ஏற்பாடு செய்கிறேன்னு கேட்குறியே, நான் எப்படி இந்த கேள்வி என் புருஷன்ட்ட கேட்க முடியும்? விளங்கிச்சா? அதை கேட்டதோடு அந்த பெண்மணி சொன்னா, இல்லை நீ இப்போ உங்கள் மாப்பிள்ளை வந்து நபி, அவங்க ராத்திரி கனவுல கண்டாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுத்து குர்பானி கொடுக்குற மாதிரி கனவு கண்டாங்க. இப்போ அறுத்து குர்பானி கொடுக்க தான் அழைச்சிக்கிட்டு போகிறாங்க, இதோட முடிச்சு இஸ்மாயிலை இனி நீ பார்க்க முடியாதுன்ட்டாங்க அந்த. உடனே ஹாஜர் அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம அம்மாவாக இருந்தால் என்ன நினச்சிருப்பாங்க, நம்ம பீவியாக இருந்தால் உடனே நேராக எங்கே போவாங்க? நம்ம வீட்டுக்காரன் நம்மகிட்ட வந்துடுவாங்க. ஒரு கழிச்சல்ல போ உனக்குன்னு அவ்வளவு நெஞ்சு அழுத்தமா, 10 மாதம் நாசம் வந்து பெத்த பிள்ளை சர்வசாதாரணமாக அறுத்து கொடுத்தேன், வருமா இல்லையா? ஹாஜராமா அது கேட்கல. ஹாஜராமா உடனே திப்பிடுறாங்க, அப்போ நீ சைத்தானா? சைத்தான் தான் நீ. ஏண்டா அல்லாவுடைய உத்தரவு, ஒரு நபி கட்டுப்போட்டு நபி அல்லாவுடைய உத்தரவுக்கு வழிபட விடாமல் தடுக்கிறேன்டா, நிச்சயம் நீ சைத்தான் தான். விளங்குதா? அப்படின்னு சொல்லி குடிஞ்சாங்களே, ஏதாச்சும் ஒன்று எடுத்து அடிக்கலான்னு சொல்லி ஓடிவிட்டு. ஓடுனா எங்கே ஓடுனா? அதுக்கு இடையில இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய்கிட்டே இருக்கிறாங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முன்னால் போகிறாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பின்னால் போகிறாங்க, ஒரு 2 தப்படி பின்னால். என்ன மார்க்க சட்டமும் என்ன, தகப்பன் ஒரு சேரில் உட்காந்தா அதுக்கு நேராக சேரு போட்டு உட்காரக்கூடாது, அதை விட 1 இன்ச்சு தாழ்வான சேரில் உட்காரணும், மரியாதையாக உட்காரணும். தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கண்ணியம்.
இப்போ உட்காந்துருக்கேன்னாச்சுன்னா வாப்பா இங்கே உட்காந்துருக்கிற துண்டில் ஒரு துண்டில் ஒரு என்னன்னா தோலில் ஒரு துண்டை போட்டுக்கிட்டு ஒரு தொங்கி போன பனியனை போட்டு உட்காந்துருக்கிறார். இவர் சூட்டு கோட்டு டையை மட்டும் காலாடி மேலே வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அந்த பெருவரில் அவன் முழங்காலுக்கிட்டே இருக்கு. மரியாதை தகப்பனுக்கு செய்கிற மரியாதை. அந்த காலத்தில் மரியாதை எப்படி? தகப்பன் முன்னால் போகிறாரு, வாப்பா மகன் பின்னால் போகிறாங்க. இவன் ஓடி போய் அந்த அம்மா சைத்தான் பொம்பளை சூரத்தில் வந்தாலும் அதே சைத்தான் ஒரு வாலிபனுடைய சூரத்தில் ஒரு சின்ன குழந்தை அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய வயசுக்கு தகுந்த மாதிரி சூரத்தில் போயிட்டான். எத்த சக்கலு பி அஸ்காலின் முக்தலிஃபத்தின் ஹத்தல் கல்பு வல் ஹின்சீர் பன்றி நாயுடைய சூரத்தில் கூட வருவான். விளங்கிச்சுங்களா? போயிட்டான். போய் நைட்டாக முதல்ல கை வச்சான். திரும்பி அப்படி பார்த்தாங்க. யார் என்னன்னு கேட்டாங்க. எங்கே போகிறேன்? எங்கே போகிறேன்? பாப்பா கூப்பிட்டாங்க, நான் போகிறேன். பாப்பா கூப்பிட்டா போயிடுவியா? என்னத்துக்கு கூப்பிட்டாங்கன்னு கேட்குறது இல்லையா? என்ன செய்தி கேட்குறது இல்லையா? நீ பாட்டுக்கு போகிற. ஏன் என்னத்துக்கு? இது என்ன கேள்வி என்ன இருக்குது? பாப்பா கூப்பிட்டா புள்ள போக வேண்டியது தானே. அவங்க தக்குவாவை அவங்க பேசுகிறாங்க. இவன் நம்மளாச்சா? இவன் தக்குவாவை பேசுகிறான். அது எப்படி நீ கேட்காம போகலாம்? சொல்லு, என்னதான் போகிறாங்க? உன் வாப்பா ராத்திரி ஒரு கனவு பண்ணாங்க, உன்னை அறுத்து கொடுக்குறாங்க. அதுதான் நேற்று சொல்லிவிட்டாங்க என்கிட்ட வாப்பா. அதுக்கு தான் இப்போ உன்னை கூப்பிட்டு போகிறாங்க. நீ போன திருப்பி உயிரோடு வர மாட்டேன், தலை தனியாக முண்டம் தனியமாக தான் வருவேன் அப்படின்ட்டு சைத்தான் சொல்கிறான். அதை கேட்டதோடு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சுருக்குன்னு, வாப்பா எவ்வளோ பெரிய வேலை செஞ்சிட்டீங்க, எப்படி உங்களுக்கு மனசு வச்சு வாப்பா என்ன கேட்கணும்ல? ஒன்றுமே கேட்கல. சடான்னு கீழே குனிஞ்சு ஒரு கல்லை எடுத்து சைத்தான் அப்போ நபி அல்லாவுடைய உத்தரவுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்தில் நீ தடையா இருக்கு. அப்போ கட்டாயம் நீ சைத்தான் தான். இதை வச்சு என்ன விளங்குன? யாரெல்லாம் நாம் தொழுறதுக்கு தடையாக இருக்கிறானோ அவன்லாம் யாருங்க? ரொம்ப பயப்படுறீங்க. நீனே சொல்லிக்க, யாராச்சும் திட்டினா உன்னோட போத்தோம். விளங்குச்சிங்களா? சைத்தான் தாங்க. அது அமல்களை செய்ய விடாமல் தடுக்கிறவன் சைத்தான் தானுங்க. நல்லதை ஏவக்கூடியவர்கள் நல்லோர்கள், தீயதை ஏவக்கூடியவன் சைத்தானுடைய செயல். அது குனிஞ்சு ஒரு கல்லை எடுத்தாங்க பாருங்க, ஓடிட்டான். யார் ஒன்னா? சைத்தான் ஓட ஆரம்பிச்சிட்டான். ஓட ஆரம்பிச்சுட்டு அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உத்தரவு போட்டான். ஜிப்ரீலே இப்போ இஸ்மாயில் கல்லை எடுத்தாங்களா அந்த இடத்த குறிச்சிக்கோ. கியாம நாள் வரை வரக்கூடிய ஹாஜிகள் பூரா இங்கே கல்லை பொறுக்கணும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பொறுக்கின கல்லு தாங்க இப்போ இவங்கெல்லாம் பொறுக்க போகிறாங்க. எத்தனை லட்சம் செலவு செஞ்சுட்டு போகிறாங்க? இப்போ எவ்வளோ ஹஜ்ஜிக்கு 6.5 லட்சமா? 6.5 லட்சம். ஹஜ்ஜி கமிட்டியில் 4.5 லட்சம்ங்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இல்லைங்க, 6 விலை ஏறினதுனால இங்கே ஹாஜிகள் குறைஞ்சிருக்காங்களா? விலையை ஏற்றுனவன் அல்லாங்க. அவன் கொடுக்கறதுக்கு அவனே கொடுப்பான். அவனுக்கு என்ன, அவனுக்கு லட்சம்லாம் ஒரு பெரிய கணக்காது. முந்தி மனசு வரணும். நீயத்து வச்சுப்பார். இன்ஷா அல்லாஹ் எப்படியும் வர்ற வருஷம் எதையாச்சும் விற்று நான் போவேன்ட்டு நீயத்து வச்சு பாருங்க. எதையுமே விற்காமல் ஹஜ்ஜிக்கு விட்டு போடுவோம். அல்லாவுடைய வீட்டில் உட்காந்து நான் சொல்கிறேன். நம்ம நீயத்தே வைக்கிறது, அதை விற்றா அது போயிடுமே, இது விற்றா இது போயிடுமே, இது விற்றா இது. நீ 50 வயசில் ஹஜ்ஜிக்கு போனேன், 60 வயசில் ஹஜ்ஜிக்கு போனேன், 80 வயசில் ஹஜ்ஜிக்கு போனேன். 80 வருஷத்து பாவத்தை கழிக்கிட்டு ஒரு 6.5 லட்ச ரூபா செலவு செஞ்சுட்டு போகக்கூடாது. அன்று பிறந்த பாலகனை போல் வருவியே. குனிஞ்சி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கல்லை எடுத்துட்டு அண்ணாந்து பார்க்குறாங்க, அங்கே ஓடி போயிட்டான். அதுதான் மினா. ஓங்கி அங்கே தான் அடித்தாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அதனால தான் முஸ்தலிஃபாவுக்கு மினாவுக்கு எவ்வளோ தூரம் இருக்கும்? பக்கமாக தானே இருக்கும். 2 கிலோமீட்டர், 8 கிலோமீட்டர். விளங்கிச்சுங்களா? அதாவது போய் அடித்தாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். ஆக இந்த செயலை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சது. அப்போ சைத்தான் நின்னா, தடுத்தா, அடித்தாங்க. இப்போ என்னத்துக்கு நீ இப்போ எங்கே அடிக்கிற? நம்ம என்ன இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமா? நம்மளை என்ன குர்பானி கொடுக்க கூப்பிட்டு போகிறாங்க? அதை யார் வந்து தடுத்தா? விளங்குச்சிங்களா? இது என்ன தெரியுமா? அது என்னாண்டு கேட்கவே கூடாது. நான் சொல்கிறத செய்கிறதுக்கு பேர் தான் ஹஜ்ஜு. சஃபா மர்வா மலைக்கு மத்தியில் ஓடுறாங்க பார்த்தீங்களா? நடக்கிறாங்க, எப்படி நடந்து போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஓடணும். அதை எப்படி ஒன்று இப்படி புஜத்தை ஆட்டியவர்களாக. ஏன் புஜத்தை ஆட்டிக்கிட்டே ஓடணும் சொல்லுங்க பார்ப்போம். என்னம்மா? ஹாஜரா அம்மையார் ஓடினாங்கிறது உண்மை. விளங்குச்சுங்களா? ஆனால் ஏன் அப்படி ஓடணும்? எல்லாரும் நம்மளாம் ஓடுறோம்ல. பெண்கள் அப்படி ஓடணுங்கிற அவசியம் கிடையாது. பெண்கள் வந்து சாதாரணமாக நடக்கலாம், அவங்க ஓடணுன்னு கூட கிடையாது. அப்படி தான் நம்மளா அந்த லைட்டு எடுக்கிற இடத்துல ஓடணுமா பெண்கள்?
கொஞ்சம் வேகமாக நடக்குது, நடைய கொஞ்சம் வேகமாக போகணும். உடம்பு குழுங்குற மாதிரி அவங்களுடைய ஆக்டிங் இருக்கக்கூடாது. விளைஞ்சிக்கலாம், கொஞ்சம் நடைய வேகமாக போகணும். இப்போ அவங்க வேகமாக போயிட்டே இருக்கிறாங்க. அந்த பச்சை லைட்டு வந்ததோடு திங்குன்னு ஓடுறாரு. அது ஏன் இப்படி புஜத்தை அப்படி உயர்த்தி ஓடணும்னு சொன்னால், ஏன் ஷேக் நாயகம் சொன்ன செய்தியை சொல்கிறேன். ஹாஜரா அம்மாவுடைய அந்த செயலை தொடர்ந்துட்டான் அல்லாஹு தாலா, கியாம நாள் வரை வரணும். அந்த மாதிரி ஏனைய சஹாபாக்கள் அந்த அமலை செய்யும் பொழுது மக்கா காபிர்கள் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்தான். இந்த பாரா அப்படின்னு வேடிக்கை பார்த்தான். அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு செய்தார்கள், உங்களுடைய புஜங்களை உயர்த்தி செல்லுங்கள். ரொம்ப என்ன சொல்கிறதுக்கு பேர், ரொம்ப டயர்டாக போகிற மாதிரி காட்டாத. விளங்குதா? டயர்டாக போகிற மாதிரி விளங்குங்களா? ரொம்ப லொடக்குன்னு அப்படி போகிற மாதிரி காட்டாத, புஜங்களை உயர்த்திக்கிட்டு போ. மக்கா காஃபிர்கள் விளங்கிங்களா? அது மக்கா காஃபிர்கள் பார்த்தாங்க, நம்ம புஜங்களை உயர்த்திட்டு ஓடணும். இப்போ ஏன் புஜங்களை உயர்த்திக்கிட்டே ஓடணும்? இந்த கேள்வியை நீ கேட்கக்கூடாது. அதுக்கு பிறகு தான் ஹஜ். நான் நடன்னு சொல்கிற வரைக்கும் நடக்கணும், ஓடுன்னு சொல்லும்போது ஓடணும். இன்ன இடத்துல கல்லை பொறுக்கு, இன்ன இடத்துல போய் அடி, இன்ன இடத்துல தவாஃப் செய். ஆக இந்த பயணத்துக்கு பேர் காதல் பயணம்னு சொல்கிறாங்க. ஏண்டா ஒரு சரித்திரம், ஒரு செய்தி ஞாபகத்துக்கு வருது, சொல்லிடுறேன். மஜ்னூன் இருக்கா பார்த்தீங்களா? மஜ்னூன் நாம் எல்லாம் ஒரு வகையில் நமக்கு பேர் என்னங்க, அல்லாஹ் பிச்சை. என் ஷேக் நாயகம் சொல்லுவாங்க, அல்லாஹ் பிச்சை. அல்லாஹ்கிட்ட பிச்சை வாங்கி திங்கிற ஆளுங்க நம்மனா யாருங்க? அல்லாஹ் பிச்சை. நம்ம ஹயாத்து அல்லாஹ்வுடைய பிச்சை, இல்மு அல்லாஹ்வுடைய பிச்சை, இராதா அல்லாஹ்வுடைய பிச்சை, நிற்கிறது அல்லாஹ்வுடைய பிச்சை, உட்கார்றது அல்லாஹ்வுடைய பிச்சை, உட்கார்ந்த பிறகு மறுபடியும் எந்திரிக்கிறது அல்லாஹ்வுடைய பிச்சை, எல்லாமே அல்லாஹ் பிச்சை. அதனால நமக்கு ஒரு பேர் யாரை வைக்காமல ஒரு பேர் என்ன பேர் இருக்கு? யாராச்சும் அல்லாஹ் பிச்சை அப்படின்னு கேட்டால் கோவலாம் படக்கூடாது, ஜஸாக் அல்லான்னு சொல்லணும். அன்றைக்கி ஒரு பேர் அல்லாஹ் பிச்சை. இன்னொரு பேர் என்ன? இப்போ தான் கோவப்பட்டாலும் போடுவீங்க, அந்த பயமாக இருக்கு சொல்கிறது. மஜ்னூன்னு ஒரு பேர் இருக்கு, பைத்தியக்காரர்கள். இந்த பாருங்க, அங்கே ஒரு கூட்டம். நான் என்ன சொல்லிக்கிறேன் அவங்கள சொல்லல, கோச்சிக்காதீங்க. நீங்களும் நம்ம 2 பேரும் சரி. பைத்தியக்காரர்கள். என்ன பைத்தியம்? காதல் பைத்தியம். இந்த உட்காருங்க, இவங்களாம் பைத்தியக்காரர்கள், காதல் பைத்தியர்கள். இப்போ இவங்க போய் என்ன செய்வாங்க? காபத்துல்லாவில் போய் காபாவை முத்தம் போடுவாங்க, காபாவை தொடுவாங்க, காபாவை தடவிட்டு அழுவாங்க, துவா செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க. காபா அல்லாவா? காபாவை அல்லான்னு சொன்னால் என்ன ஆகிடும்? ஷிர்க் ஆகிடும், ஈமான் போயிடும், காற்றுல பிறந்துடும். காபா அல்லாஹ் இல்லை, காபத்துல்லா அல்லாஹ் இல்லாமல் அவன் ஊடு இல்லை. ஆக அல்லாஹ் இருக்கிறான் இங்கே. அது காபத்துல்லா அல்லாஹ்வுடைய வீடு. மஜ்னூன் ஏன் சொன்னேன்? மஜ்னூன் ஒருத்தர், லைலா மஜ்னூன் கதை கட்டிங்களா? அவன் போய் ஒருத்தர் லைலா விட்டு செவுத்த போய் முத்தம் போட்டுக்கிட்டே பச்சுக்கு முத்தம் போட்டேன். அந்த வழியாக ஒரு சூஃபி போனாரான். அவனுக்கு பேர் வச்சாலும் ரொம்ப பொருத்தமாக பேர் வச்சான். ஏன்னா மூளை கட்டவன எதுக்கடா அந்த மண்ணு செவுத்த கல்லு செவுத்த போய் இத்தனி முத்தம் போடுறேன், உள்ளே என் லைலா இருக்கிற அதை முத்தம் போடுறேன்டான். விளங்குச்சா? இப்போ நாம் காபத்துல்லாவை போய் தவாஃப் செய்கிறது, கட்டி தழுவுறது, காபாவை முத்தம் விடுறது. காபாவை இல்லை, முத்தம் அல்லாவையே முத்தம் போடுறோம் நம்ம. ஹாஜி என்ன செய்யணும்? முத்தம் போடும்போது எப்படி நினைக்கிறேன்? மௌலா நான் ஒன்றை முத்தம் போடுறேன், நான் ஒன்றை கட்டி தழுவுறேன், நான் ஒன்றை தவாஃப் செய்கிறேன். காபத்துல்லாவுக்கு போய் அல்லாவுடைய வீட்டுக்கு போய் அல்லாவை பார்க்காம வந்தால் அதுக்கு பேர் என்னங்க இருக்கு? அதனால் ஹாஜிகள் காபத்துல்லாவில் போய் என்ன செய்யணுங்க? வீட்டில் போய் வீட்டுக்காரனை பார்க்கணும். விளங்குச்சுன்னா? வீட்டில் போய் வீட்டுக்காரனை பார்க்கணும். நம்ம அல்லாவுடைய விருந்தாளிகள். இப்போ நாமெல்லாம் விருந்து கொடுத்தா என்ன செய்வோம்? விருந்து சொல்லிவிட்டு, பாவா இத்தனாம் தேதி என் மகளுக்கு கல்யாணம் வச்சுருக்கிறேன், மதியானம் தாவத்து 8 மணிக்கு வாங்கன்னு சொல்லுவோம். நம்ம இங்கே வேக்குன்னு போவோம். அவர் எங்கே இருக்காருன்னு நமக்கு தெரியாது. நம்ம சொன்னதே அவர் மறந்துருப்பார். நாம் போய் கரெக்டாக நிற்போம். இங்கே பிரியாணி சோறு கரெக்டாக நின்றோம். விளங்கிச்சிங்களா? ஆனால் அல்லாவுடைய விருந்தாளிகள் அப்படி கிடையாது. அவன் என்ன சொல்கிறான்? நானே ஒன்று சுமந்துட்டு போகிறேன். ஃபஹமல்நாஹு ஃபில் பர்ரி வல் பஹர். உன்னை திடலிலும் வீட்டிலேருந்து காரில் நானே சுமந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு கூப்பிட்டு போய், அங்கே போய் உன்னை ஃப்ளைட்டில் நானே சுமந்துட்டு போய், அங்கே போய் உன்னை இறக்கி உன் கூட இருந்து நானே உன்னை தவாஃப் செய்ய வச்சு, நானே எல்லா வேலையும் செய்ய வச்சு,
கடைசியில் பேர் யாருக்கு கொடுத்துட்றேன்? ஹாஜியார். ஹாஜி யார்? ஹகீகி ஹாஜியார் யார்? அல்லாஹ் தாங்க ஹாஜி. எல்லா ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தார் ஹாஜியார். அவர் ஊருக்கு தெருவில் ஒரு மளிகை கடை இருக்குது. அந்த மளிகை கடையில் எப்போவுமே வந்து கடனுக்கு மாதம் மாதம் ஜாமான் கொடுக்குறாள். அந்த மாதிரி ஜாமான் வாங்கிட்டு காசு கொடுக்காம ரொம்ப நாள் இழுத்துட்டு ஹாஜியார் ஹஜ்ஜிக்கு போயிட்டார். ஹஜ்ஜிலேருந்து வந்த பிறகு ஒரு தடவை நேராக கடைக்கு போயிருக்கிறார். போய் இந்தாப்பா அந்த நோட் புக் எடு அப்படின்ட்டாரான். என் கணக்கு நோட் எடுன்றாரான். அவருக்கு சந்தோஷமாக போச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி வரப்போதுரா காசு பூரா அப்படின்னு எடுத்து கொடுத்தா அதில் முன்னால் வந்து பேரை எடுத்து என்னமோ எழுதுனாரான். எழுதி கொடுத்துட்டாரு. வாங்கி படித்து பார்த்தாரான். என்ன எழுதிக்காரு? என்னங்க எழுதுனீங்கன்னா, இல்லை முன்னால் இது வந்து இந்த கணக்கு வந்து நான் ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு முந்தைய எழுதின பேர் அது. இப்போ நான் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்திருக்கேன், அதனால் அதில் அல்ஹாஜி இல்லை, அதனால தான் முன்னால் அல்ஹாஜின்னு எழுதுனேன்னு சொல்லி நோட் புக்கை கொடுத்துட்டு போயிட்டோம். இதுக்கு பேராங்க ஹாஜிக்கு அர்த்தம். காபாவை அரே ஹாஜி, நீ ஒரு உருது கவால் படுற ஹாஜி, நீ காபாவுக்கு போய் எப்படி திரும்பி வர்ற? எப்படி திரும்பி வர்ற? நீனு அல்லாவுடைய வீட்டில் போய் அல்லாவை பார்த்து போட்டு உனக்கு திரும்பி வரணுன்னு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு ஒரு கவிஞர் கேட்குறார். அதே மாதிரி மதீனாவில் போய் பெருமானாருடைய ரவுதாவை பார்த்து மறுபடியும் நீ எப்படி வந்த? விளங்குச்சா? அதற்கு நிகரான ஒரு நாடும் கிடையாது, நகரமும் கிடையாது, அதுக்கு நிகரான ஒரு சஃபரும் கிடையாது. ஆகையினால் ஹஜ்ஜிக்கு போகிறோம், அங்கே போய் ஹாஜிகள் தேவையில்லாமல் சண்டை, வம்பு, தும்பு, பிரச்சனைகள் அதிகமாக பிரச்சனை, சடைவு, எரிச்சண்டை அங்கே தாங்க வருது. நாங்கள் ஹஜ்ஜிக்கு போகும்போது ஒரு ஹாஜியார் ஒருத்தர் கூட வந்ததார். சரியான ஹாஜியார், ரொம்ப குள்ளா ஹாஜியார். தாடி மட்டும் நல்லா பெருசாக இருந்துச்சு, ஹாஜியார் குள்ளமாக இருந்தார். ஹஜ்ஜிக்கு வந்தார். எங்கள் பில்டிங்கில் தான் நாங்கள் 14வது மாடியில் இருந்தோம், அவர் 13வது மாடியில் இருந்தார். சண்டை போடாத ஹாஜே கிடையாது. எங்ககிட்ட மட்டும்தான் சண்டை போட்டு வரும். அது ஏன்னு தெரியல. எங்களை பார்த்தா பாவமாக இருந்துச்சு. எங்கள் ஒரு ஆள்கிட்ட தான், பாக்கி எல்லாத்துலேயும் சண்டை. அந்த குரூப்பில் ஒரு குரூப் வந்துருச்சு. ஹஜ்ஜெலாம் முடிஞ்சிச்சு, திருப்பி வந்தாச்சு. வந்து மெட்ராஸில் அப்போ வந்து நாங்கள் ஹஜ் கமிட்டியில் போயிருந்தோம். அந்த ஏர்போர்ட்டில் வந்து ஃப்ளைட், அப்போலாம் அந்த ஹஜ் கமிட்டியில் ஃப்ளைட்டில் வந்து இது கொடுக்க மாட்டான், என்ன சீட் நம்பர் கொடுக்க மாட்டான். மந்த ஆட்டு மந்த மாதிரி போய் நம்ம பாட்டு ஏறி உட்காந்துக்க மாட்டே தான் எங்கேயாச்சும் போய். இங்கே என்ன மதராஸில் ஏறும்போது அப்படி தான் போய் ஏறினாங்க, திப்பு. நான் எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி சீட்டு கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு போய் நான் பொறுமையாக போனால் கிடச்சிட்டு சீட்டே இல்லை. அதுக்கு பிறகு ஒரு இடத்துல உட்காந்து போய் அந்த ஹாஜியாக திருப்பி ரிட்டர்ன் வர்றோம். வரும்பொழுது எங்கள் கூட வேற ஒரு ஊருக்காரங்க, கணவன் மனைவி 2 செட்டு, அதாவது 2 பேர், 2 ஆம்பளைங்க, அவங்களுடைய 2 மனைவிமார், மொத்தம் 4 பேர் வந்தாங்க. ஹஜ்ஜை முடிச்சுவிட்டு வந்தாச்சு. வந்து இப்போ அங்கே வந்து ஏர்போர்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஹாலு. அந்த ஹாலில் வந்து ஒரு கியூ நிற்கிது, ஒரு கியூ அப்படி நிற்கிது, ஒரு கியூ இங்கே நிற்கிது. டோர் திறந்ததோடு நாங்கள் ஃப்ளைட்டுக்கு போகணும். அந்த 2 பேரில் ஒருத்தவரை ஒரு செட்டு அந்த கியூவில் மாட்டிக்கிச்சு, ஒரு செட்டு இந்த கியூவில் மாட்டிக்கிச்சு. அப்போ இங்கேருந்து ஒருத்தர் கேட்குறாரு, ஏன்னா அண்ணே அந்த முஸ்தலிஃபாவில் கல் பொறுக்குனீங்களே, அது எல்லாம் அடிச்சிட்டிங்களா, மிச்சம் இருக்கான்னு கேட்குறாரு அவர். இங்கேருந்து கிட்டத்தட்ட இவருங்க அவருக்கு இடையில ஒரு 50 மீட்டராச்சும் இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ தூரத்துலேருந்து இவருக்கு அந்த கல்லில் மிச்சம் இருக்கானேன்னு கேட்குறாரு. அது சரி, ஆமாம், ஏன் அதில் 2 கல் மிச்சம் இருக்குன்றார். அப்படியே முன்னால் அடிங்கண்ணே அப்படிங்கிறாரு. யாரை அடிக்க சொல்கிறான்னு பார்த்தா அந்த ஹாஜியார் நிற்கிறார் இங்கே. எந்த ஹாஜியார்? எந்த ஹாஜியார் தெரியல, சண்டை போட்டாரு, அந்த ஹாஜியார் நிற்கிறாரு. நான் நினச்சேன் வந்துட்டான் பாரு இங்கேயும் ஷைத்தான், இன்னும் மக்காவை விட்டு வெளியில் போட. அவன் ரெடியாக நிற்கிறான். ஹஜ்ஜா செய்கிற நீ, ஹஜ்ஜு வா, உன்னை பேசிக்கிறேன், ஒரு கை பார்த்துக்கிறேன், விளங்கிச்சா? இது எல்லாத்தையும் மீறி நம்மளை ஹாஜிகளாக ஆக்குறது அல்லாவை தவிர வேறு என்னது நான். அதனால் அவன்கிட்ட சரண்டர் ஆகிறது தவிர வேறு வழி கிடையாது. ஆகையினால் சடைவு என்பது மக்காவில் சர்வ சாதாரணமாக வரும், சண்டை வரும். ஷேக் நாயத்தில் ஒருத்தர் கேட்டார், நான் ஹஜ்ஜிக்கு போகிறேன், எனக்கு என்னது நசீஹத் செய்யுங்கன்றார். கோவப்படாதீங்கன்றாங்க சர்க்கார், கோவப்படாதீங்கன்றாங்க. அவர் சரி வேறு ஏதாச்சும் சொல்லுங்க. சர்க்கார் மறுபடியும் கோவப்படாதீங்க. சரி வேறு ஏதாச்சும் சொல்லுங்க. கோவப்படாதீங்க, அதான் சொல்லிக்கிட்டே இருக்கல, கோவப்பட மாட்டேன்ட்டு, திரும்ப கோவப்படாத. சர்க்கார் சொன்னாங்க, இந்த பார்த்துட்டேன், 1க்கு 2 3 தடவை சொன்னது வந்துருச்சே, இந்த மாதிரி தான் அங்கேயே வரும், அதுக்கு தான் சொல்கிறேன். அது விளங்குச்சா? அதனால் கோவத்தெல்லாம் இங்கேயே மூட்டை கட்டி வச்சுக்கணும். செலவு செய்கிறது பெருசு இல்லை. ஏண்டா இந்த ஹஜ்ஜி இருக்க, இந்த ஹஜ்ஜில் வந்து ஜிஸ்மி ஃபிதா, கல்பி ஃபிதா, ரூஹி ஃபிதா, மாலி ஃபிதா,
4 ஃபிதாவும் இதில் இருக்குது. விளங்குச்சா? நேரம் அதிகமாகிடுச்சு. 4 ஃபிதாவும் இருக்குது. 4 வகையாக ஃபிதாஸ் அர்ப்பணம் செய்யக்கூடியது பேர் தான். அதனால் நம்முடைய ஆசாபாசங்கள் எல்லாத்தையும் அர்ப்பணம் செய்து நம்முடைய பெற்ற பிள்ளைகள் இப்போ பிள்ளையை விட்டு பிரியவே மாட்டோம், பிள்ளையை விட்டு பிரிகிறோம். இந்த முகப்பத்தெல்லாம் அர்ப்பணம் செய்து எல்லா காதலை விட மௌலா உன் காதல் தான் பெருசு என்று அவனிடவில் போகிறதுக்கு பேர் தான் ஹஜ். அதுக்கு தான் அல்லாஹ் என்ன செஞ்சான், எப்போ நீ என்னை எல்லாத்தையும் உதறிப்பட்டு நான் தான் பெருசுன்னு வந்துட்டியோ நீ இனிமேல் பாவியாக இருக்கிறத நான் தாங்கிக்க மாட்டேன், அதனால இந்த நிமிஷம் மன்னிச்சுட்டு போ. விளங்குச்சுங்களா? ஏங்க இங்கே ரமதான் 30 நாள் நோன்பு வச்சோம். ரமதான் 30 நாள் நோன்பு வச்சோம் இல்லை? கடுமையான வெயிலுக்கு இப்போ தான் வந்திருக்கு. இப்போ வெயில் இல்லை, வெயிலே நோம்பு, வெயில் காலத்தில் நோன்பு வச்சோம். வெயில் காலத்தில் ரொம்ப கடுமையான வெயிலில் நோன்பு வச்சிருக்கு. அதனால உன்னுடைய அன்று பிறந்த பாலகனை போல் உன்னை மன்னிச்சுட்டேன். ஹதீஸ் இருக்காதாச்சும்? அப்படி ஹதீஸ் இல்லையா? நோன்பு வைக்கிறதுக்கு அப்படி ஹதீஸ் இல்லை. விளங்குச்சுங்களா? ஆனால் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தால் அந்த ஹதீஸ் இருக்குது. ஏன் இங்கே நீ எல்லாம் கூடவே இருந்து நீ எனக்கு இபாதத் செய்கிற, அங்கே எல்லாத்தையும் விட்டு என்கிட்ட வந்துட்டேன். விளைச்சா? அதனால் காதலர்கள் பயணம் என்று சொல்வதற்கு பேர் தான் ஹஜ். இந்த இதில் என்ன காதல்? இறை காதல். நான் ஓடுண்டா நீ ஓடணும், இந்த அங்கே போய் ஜம்சம் தண்ணி குடினா குடிக்கணும், இங்கே கல் பொறுக்குண்டா பொறுக்கணும். எல்லாம் இங்கே கல் பொறுக்கிறதா ஒரு வேலையாக இது? போய் இங்கே கூட அரஃபாவில் கொஞ்சம் நேரம் உட்காரு, முஸ்தலிஃபாவில் ஒரு இரவு தங்கணுமா, முஸ்தலிஃபாவில் ஒரு இரவு தங்கு, இந்த அங்கே போய் மொட்டை அடி. என்ன இல்லாத மொட்டை அடிக்கலாம் சொல்கிறேன், இதெல்லாம் என்ன கேட்கவே கேட்கக்கூடாது நீ. அதுக்கு பேர் தான் ஹஜ். நான் என்ன சொல்கிறேனோ அது செய்கிறதுக்கு பேர் ஹஜ். அப்போ என்ன அர்த்தம்? அடிமை முழுக்க அல்லாவுக்கு அர்ப்பணமாகி விடுவதற்கு பேர் ஹஜ். அந்த ஹஜ்ஜு, அதனால தான் அல்லாஹு தாலா அந்த ஹஜ்ஜுக்கு என்ன செப்பாகும், கைமாறு என்ன செய்கிறான், இன்னைக்கு பிறந்த பாலகனை போல ஒன்று ஆக்கிட்டு இப்போ ஒரு மனுஷன் ஹஜ்ஜி 80 வயசில் ஹஜ்ஜிக்கு போனார், மறுபடியும் அவர் ஒரு 80 வருஷம் வாழ்ந்தார். 80 வருஷமாக வாழலாம். அன்றைக்கி ஏதோ ஒரு புக்கில் பார்த்தேன், 215 வயசுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. விளைஞ்சா உடம்புல ஒன்றுமில்லை, வெறும் தோல் தான். இந்த தோல் இங்கே தொங்குது, இறைச்சியே கிடையாது. அந்த மாதிரி 2 கிழவங்களை உட்காந்து 215வது வயசாச்சு. அடா அல்லா நாடுனா எத்தனை வயசுக்குன்னாலும் வைக்கலாங்க. 900 வருஷம், 80னா 800 வருஷம், 900 வருஷம், 1000 வருஷம்லாம் வாழ்ந்தாங்கல்ல, அது இருக்குதானே செஞ்சு. அதனால் அல்லாஹ் நாடினால் எவ்வளவு காலத்துக்கு கொண்டாலும் அல்லாஹ் வைக்க சக்தி பெற்றவன். ஆகையினால் தோழர்களே, ரமலான் இந்த ஹஜ்ஜுடைய மாதம், ஹஜ்ஜு நமக்கு சிறப்பு. ஹாஜிகளை வழி அனுப்பும். இந்த நாம என்ன கேட்கணும், அல்லா கிட்ட மனசால ருஜுவாகி கேட்டுட்டு, எல்லாம் இந்த மாதிரி நாங்கள் ஒரு நாளைக்கு வழி அனுப்பப்படுவோம், நாங்கள் ஹஜ்ஜுக்கு போகணும் ஜி, அந்த துவாவை நீங்கள் கேளுங்க. ஹாஜிகள் மதீனாவுக்கு போவாங்க, ஹஜ்ஜிட்டு அமலம் முடிச்சுட்டு மதீனாவுக்கு போவாங்க. அது ஒரு செய்தியை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். மதீனாவில் போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ரௌதாவுக்கு போனார். திருமறை வசனத்தில் அல்லாஹு தாலா ஒரு ஆயத்தில் ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுறான். என்ன ஆயுது? வலவ் அன்னஹும் இன் ஸலமு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹ் வலவ் அன்னஹும் இன் ஸலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்ஃபருல்லாஹ வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூல் லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீம். அந்த ஒரே ஒரு ஆயத்தை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். உதாரணமாக நம்ம பாவம் செஞ்சோம், தௌபா யார்கிட்ட செய்யணும்? பாவத்தை மன்னிக்கிறவங்க யார்? ஒமன் யக்ஃபிரு துனூப இல்லல்லா. அல்லாஹ்வை தவிர பாவத்தை மன்னிக்கிறவன் யாரும் கிடையாது. நம்ம பாவத்துக்கு யாரும் எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்க முடியாது. பனிஷ்மெண்ட் கொடுக்குறவன் அல்ல, மன்னிக்கிறவனும் அல்ல. இப்போ அந்த அல்லாஹ் என்ன சொல்கிறான், நபியே ஹபீபே என்னுடைய அடியார்கள் அவர்கள் தனக்கு தானே தீங்கிழைத்து கொண்டால் அப்படின்னு அர்த்தம். குர்ஆன் ஒமன்னா வலவ் அன்னஹும் இன் ஸலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக, தனக்கு தானே தீங்கிழைத்து கொண்ட அடியார்கள் அப்படின்னா அர்த்தம். பாவம் செஞ்ச அடிமை இருக்கானா, இதனால அல்லாஹ்வுக்கு நஷ்டம் இல்லை, அவனுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. அதனால் நீ பாவம் செஞ்சால் உனக்கு தான் அது. அதனால் தனக்கு தானே தீங்கிழைத்து கொண்ட அடியார்கள், பாவம் செய்தவர்கள். எங்கே வரணும்? பாவம் செஞ்சால் தௌபா யார்கிட்ட செய்யுங்க? அல்லாஹ்கிட்ட தௌபா செய்யணும். அல்லாஹ்வுடைய வீடு எங்கே இருக்குது? மக்காவில் இருக்குது. இப்போ அல்லாஹ் மக்காவுக்கு அவன் வருத்தம்னு சொல்லலை, என்ன சொல்கிறா? ஜாவுக்க. அவன் நபியை மக்காவுக்கு வரலான்னு சொல்ல, ஜாவுக்க அவன் உங்ககிட்ட வரணும். என்ன சொல்கிறான்ல? உங்ககிட்ட வரணும். பாவத்துக்கு மன்னிப்பு தேடுறவன் உங்கள் வாசலுக்கு வரணும், உங்கள் முன்னிலையில் வரணும். வந்து ஃபஸ்தக்ஃபருல்லாஹ்,
அல்லாஹ் நீ என்னை மன்னிச்சிடுறப்பேட்டு கை தூக்கி அவன் என்கிட்ட துவா கேட்கு. அல்லாஹ் என்னை மன்னிச்சிடு, பாவம் செஞ்சுட்டு ஹபீபுடைய வாசலுக்கு வர சொன்னேன், இப்போ நான் வந்துட்டேன், ரசூலுடைய அருகாமையில் நிற்கிறேன், ரசூலுடைய முன்னிலையில் நிற்கிறேன், அல்லாஹ் என்னை மன்னிச்சிடு அல்லான்னு அவன் என்கிட்ட துவா கேட்கணும். அப்படி துவா கேட்டால் வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூல், அப்படி துவா கேட்டால் அவனை நான் மன்னிச்சிறேன்னு அல்லாஹ் சொல்லுறேன். வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூல், அவனுக்காக வேண்டி ரசூலும் கை தூக்கி அல்லாஹ் என் உம்மத்து நீ சொன்னேன்னு பாவத்தை செஞ்சு நீ வாசலுக்கு வந்துட்டான், அவனை நீ மன்னிச்சிரு அல்லான்னு ரசூல் சொல்லணும். ரெக்கமெண்ட் பண்ணுன. ரெக்கமெண்ட் பண்ணுறவர் எப்படி இருக்குன்னு மையத்து ரெக்கமெண்ட் பண்ணுமா? மையத்து ரெக்கமெண்ட். இப்போ பள்ளியாசல் இங்கே உள்ள கபர்ஸ்தான் இங்கே இருக்குது, ராயப்பேட்டை கபர்ஸ்தானுக்கு போனீங்க, நீங்கள் போயிட்டு துவாச்சிட்டே நீங்கள் அல்லாஹும்ம மக்ஃபிரு வர்ஹமு வானிஷு ஹஷத்து அல்லாஹும்ம வஸீ கபருன்னு சொல்லிட்டே இருந்தீங்க. நீங்கள் எந்த கபர், அந்த கபர் திடீர்னு உள்ளேருந்து வெளியில் வந்து யா அல்லாஹ் ஒரு துவாவை நீ ஏற்றுக்கண்டா நம்ம என்ன ஆகும்? அப்போ மையத்தை ரெக்கமெண்ட் பண்ணாது, ஹயாத்தானவன் தான் ரெக்கமெண்ட் பண்ணு. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீ இன்னைக்கு ஹஜ்ஜிக்கு போனாலும் சரி, ஏன்னா குரானுக்கு இப்போவும் அமல் இருக்குது, இந்த ஆயத்துக்கு இப்போ அமல் செய்யணும். இது மன்சூகான ஆயத்து இல்லை, இப்போ குரானில் இருக்க அமல் செய்யக்கூடாது. இந்த ஆயத்தின் பிரகாரம் நீ மக்காவுக்கு போய் மதீனாவுக்கு போய் பாவத்துக்கு துவா செஞ்சா ரசூலு இப்போ கை தூக்கி பேசுன அல்லாஹ் கிட்ட, யாரெல்லாம் என் உம்மத்து பாவம் செஞ்சு நீ வாசலுக்கு வந்துட்டா நீ மன்னிச்சிடு. யார் கேட்கணும்? ரசூலுல்லா கேட்கணும். அப்போ ரசூலுல்லா ரெக்கமெண்ட் பண்ணுன்னா அவங்க என்னவா இருக்கணும்? ஹயாத்துன் நபியாக இருக்கணும், ஹயாத்தாக இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க அடுத்த செய்தி. அப்படி அவங்க கை தூக்கி வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூல், ரசூலாகிய என்னுடைய ஹபீபும் துவா செஞ்சுட்டா ல வஜதுல்லாஹ, திட்டமாக, ல வஜதுல்லாஹ ஹர்ஃபத்தாக்கி திட்டமாக, உறுதியாக, சந்தேகம் வர ல வஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா, தௌபாவை கபூல் செய்யக்கூடியவனாகவும் கிருபையாளனுமாக அவன் அல்லாஹுவை பெற்றுக்கொள்வான். ஏன் ஷைக் நாயகம் இந்த ஆயத்துக்கு தஃசீர் செய்யும்போது ஒருத்தர் சொன்னாங்க, ல வஜதுல்லா, அந்த வாசல்ல போய் தௌபா செஞ்ச நீ அல்லாவே பெற்றுக்க வேண்டாம். அல்லாஹ் நீ அந்த வாசல்ல தௌபா செஞ்ச யார் கிடைப்பா? அல்லாவை அடைந்து கொள்வாய். ல வஜதுல்லா, அல்லாவை நீ அடைஞ்சிக்குவே. நீ வெளியில எங்கிருந்து கேட்டாலும் வெறும் மக்ஃபிரத் தான், மன்னிப்பு தான் கிடைக்கும். ஆனால் ரசூலுடைய வாசல்ல போய் நீ மக்ஃபிரத் என்ன? ல வஜதுல்லா, அல்லாவே கிடைச்சிக்கும். அல்லாஹ் கிடைச்சா எப்படி கிடைச்சிக்கலாம்? உன்னை பாவங்களை மன்னித்து உன் மீது கருணை காட்டக்கூடியவனா. அதனால் மதீனாவுக்கு போகக்கூடிய ஹாஜிகள் உங்களுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் மதீனாவில் போய் பெருமானாருடைய வாசலில் இந்த ஆயத்தை ஞாபகத்துக்கு வருதோ இல்லையோ, அந்த வாசலில் நின்று யார் ரசூலல்லா ரசூல்லான்னு கூப்பிடுங்க. கூப்பிட்டா யார் ரசூல்லான்னு கூப்பிட்டா அனுமதி ஏன்னு கேட்பாங்களா இல்லையா? கேட்குறாங்களா? எல்லாரும் ஒத்துக்கிறீங்க, நீங்கள் சொல்லக்கூடாது. எல்லாரும் ஓகே தானே? கேட்பாங்க. கேட்கலன்னா ஷிர்காயிடும், கேட்குறாங்கன்னா தௌஹீது, அதுதான் அசல். கேட்கலங்கிறது என்னங்க? ஷிர்கு. கேட்குறாங்கங்கிறது தௌஹீது. விளக்கம் வேணும்னா அப்புறம் கேட்டு விளங்கிச்சிங்களா? இப்போ அங்கே போய் நீ யார் ரசூலுல்லான்னு கூப்பிட்டு, பாவையான அடிமை உங்கள் வாசலுக்கு வந்திருக்கிறேன், நான் நிறையா பாவம் செஞ்சேன், அல்லாஹ் உங்கள் வாசலுக்கு வர சொல்லி அல்லாவே உத்தரவு போட்டான், அந்த வந்துட்டேன். இப்போ நாம் காபாவில் அழுது தொழுது எவ்வளவோ துவா செஞ்சுட்டேன், எல்லாம் முடிச்சுட்டேன், தவாஃபு செஞ்சேன், ஓட சொன்ன இடத்துல ஓடினேன், நடக்க சொன்ன இடத்துல நடந்தேன், தண்ணி குடிக்க சொன்னதில் குடித்தேன், அரஃபாவில் தங்கினேன், முஸ்தலிஃபாவில் தங்கினேன், ஷைத்தானை கல்லால் அடித்தேன், எல்லாம் செஞ்சுவிட்டேன். இப்போ உங்கள் வாசலுக்கு வந்துட்டு நீங்கள் கை தூக்குங்க. நீ எல்லாம் செஞ்சாலும் அங்கே வந்துன்னு அர்த்தம். விளங்குதுங்களா? அதனால தான் மதீனா ஜியாரத்துக்கு, பெருமானாருடைய ஜியாரத்துக்கு போகிறது அதுக்கு தான் போகணும். அங்கே போய் அந்த வாசலில் கை தூக்குனா பெருமானாரும் கை தூக்குறாங்கன்னு அர்த்தம். கை தூக்கி நமக்காக வேண்டி துவா செய்கிறாங்கன்னு அர்த்தம். அதனால் ஹாஜிகள் மதீனாவில் போய் பெருமானாருடைய வாசலில் இந்த ஆயத்தை மேல்கோள் காட்டி, ஏன்னா சஹாபாக்கள் பெருமானாருடைய மறைவுக்கு பின்னால் சஹாபாக்கள் இந்த ஆயத்தை மேல்கோள் காட்டி தான் பெருமானாருடைய வாசல் என்று துவா செஞ்சாங்கன்னு சரித்திரம் ரிவாயத்துகள் இருக்குது. அதனால் இந்த ஹாஜிகளுக்கும் அல்லாஹு தாலா அந்த பாக்கியத்தை அருள் புரினு. இந்த ஹாஜிகளுடைய ஹஜ்ஜை அல்லாஹு தாலா ஹஜ்ஜை மக்பூலான மபுரூரான ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆக்கி வைக்கணும். இது விருந்து கொடுக்கக்கூடிய ரப்பு தாலா ஹாஜிகளை அழைச்சி அங்கே தன்னாவர்களுக்கு தரிசனம் செய்வதற்கு உண்டான வாய்ப்பை அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியட்டும்.
காபத்துல்லாவில் போய் அல்லாஹ்வை பார்த்துட்டு வரக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கணும். ஒரு வீட்டுக்கு போகிறோம், இந்த வீட்டில் போய் வீட்டுக்காரனை பார்க்காம வீட்டை பார்த்துட்டு வா சுப்ஹானல்லாஹ் மாஷா அல்லாஹ்னா அதுக்கு பேர் வீட்டுக்காரனை பார்த்துன்னு அர்த்தம் இல்லை. வீட்டில் போனால் வீட்டுக்காரனை பார்க்கணும், விளைஞ்சா. அப்போ காபத்துல்லா நீ அல்லாஹ்வுடைய விருந்தாளி, இப்போ அல்லாஹ் விருந்து கொடுத்துருக்கான், நீ அங்கே போய் அல்லாஹ்வை பார்க்காம அல்லாஹ் வீட்டை பார்த்துட்டு வந்தா அல்லாஹ்வுடைய பார்க்க முடியுமாங்க? கட்டாயம் பார்க்க முடியும். பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க ஒரு கூட்டம். அவங்களோட சேர்ந்துக்கிட்டு அல்லாஹ் ஆக தோழர்களே, இவருடைய ஹஜ்ஜை மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆக்கி வைக்கணும். இந்த ஹாஜிகளை வலு அனுப்பி வந்திருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹு தாலா இந்த மாதிரி பல ஹஜ்ஜிகளை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கணும். ஒரு ஹஜ்ஜி செஞ்சவன் அல்லாஹ் கடமையை நிறைவேற்றிக்கிட்டான், 2 ஹஜ்ஜி செஞ்சவன் அல்லாஹ் நரகத்தை விட்டும் தற்காத்து கொண்டான், 3 ஹஜ்ஜி செஞ்சவன் அல்லாஹ்வுக்கு கடன் கொடுத்தான் என்பதாக என் ஷைக் நாயகம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம எல்லாரும் 3 ஹஜ்ஜி செய்கிறதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தோம். நீயத்து வைங்க, எல்லாம் இந்த மாதிரி நாங்களாம் ஹஜ்ஜிக்கு போய் எங்களையும் அழைச்சிட்டு போய், எங்களுக்கு நீ தான் ரப்பு, ஒன்றை விட்டால் எங்களுக்கு வேறு வாசை இல்லை, நாங்களாக வர முடியாது ரப்பு, நீ நாடாத வரைக்கும் உன் வாசலில் நாங்கள் வந்து பார்க்க முடியாது, ஹபீப் நாயகத்துடைய வாசலை நாங்கள் அணுக முடியாது, அதனால் எங்களை நீ கூப்பிட்டு போ அல்லாஹ் என்று பொறுப்பை அல்லாஹ் கிட்ட சாட்டுங்க. இன்ஷா அல்லாஹு தாலா அடுத்து மிக மிக விரைவாக இப்போ இவ்வளோ பெரிய ஹஜ்ஜுக்கு காசு இவ்வளோ சரி அழைச்சிட்டு போகிறவன் டிக்கெட்டு போட்டு அழைச்சிட்டு போக போகிறோம், நமக்கு என்ன கவலை என்ன இருக்குது? நீ ஏன் ஓ மேலே போட்டுக்கிற? விளங்குச்சிங்களா? இப்போ என்ன ஒருத்தர் சேலத்தில் கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்கிறார், சேலத்தில் கல்யாணம் வருது, இப்போ சேலத்து கல்யாணத்துக்கு நான் இங்கேருந்து காரில் போகிறது எனக்கு ரொம்ப தூரமாக தெரியுது, அதனால ட்ரெயினில் போயிடலான்னேன். ட்ரெயினில் போகிறதுக்கு நான் ஏன் டிக்கெட்டு போடணும்? அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுனாங்க கூட இருக்கிறவங்க, இந்த மாதிரி ட்ரெயினில் தான் வர்றாங்க, என்ன செய்யுது, நீங்கள் டிக்கெட்டு போடுங்க காசு நான் தர்றேன். ஆனால் இவர் இந்த 5,000 ரூபா காசுக்கு இவர் தர்றேன்டாருண்டா. அவன் காயினாத்துடைய மாலிக்கு ரப்பு சமாவாத்தி வல்லார், வானம் பூமிகளுக்கு ரப்பு அல்ல, அவன் உன் காசில் வேண்டாம் கூப்பிட போகிறான். உன் காசுன்னு என்ன இருக்குது? அம்ஃபிக்கும் மிம்மா ரசக்கு நாக்கும், நான் கொடுத்துட்டதே கொடுன்னு தான் அல்லாஹ் தர்றான். ஒன்னதுன்னு எதையுமே அல்ல, ஒன்னதுன்னு அல்லாஹ் ஒத்துக்கவே இல்லை. அதனால் நாம் தான் பெருசாக பேசிட்டு மாறணும். அதனால் அல்லாஹு தாலா ஹாஜத்து வைங்க, நீயத்து வைங்க. அல்லாஹு தாலா நமக்கும் ஹஜ்ஜு, நம்முடைய மனைவி மக்கள் நீயத்து வைக்கும் போது பரந்த நீயத், யாரெல்லாம் கியாம நாள் வரை வரக்கூடிய என் பாரம்பரியம், யாரெல்லாம் வருவார்களோ எல்லாரும் வீட்டை தவாப் செய்யணும், முஹம்மது ரசூலுல்லாவுடைய தர்பார வாசலை முத்தம் போடணும். இந்த பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் அருள் புரி என்று துவா செய்வோம். இன்ஷா அல்லாஹு தாலா நம்முடைய எல்லாருடைய ஹலாலான எல்லா தேவைகளையும் நல்ல எண்ணங்களையும் அல்லாஹு தாலா பூர்த்தி செய்ய தருவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.